Hello everyone. So we'll start with our crash course on CSR UGC NET and TNSET. ஸோ ரெண்டு எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜூன் மந்தில் தான் நடக்க போகுது. டிஎன்செட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வீக்கில் வந்து எக்ஸாம் இருக்கும். அண்ட் யூஜிசி நெட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆர் ஃபோர்த் வீக்கில் வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்டாக இந்த ஆர்டரில் தான் இருக்கும். அண்ட் தென் ஒன் மோர் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சிஎஸ்ஆர் யூஜிசி நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை அட்மிஷன் ப்ராசஸ் வந்து இன்க்ளூட் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னா பேஸ்ட் ஆன் யுவர் சிஎஸ்ஆர் ரேங்கிங் உங்களோட மார்க்ஸ் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, ரேங்க் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சிஎஸ்ஆர் லேப்ஸ் இல்லைனா ஐஐடிஸில் வந்து அட்மிஷன் ப்ராசஸ் இருக்க மாதிரி டிசைன் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஐஐடி ஜாம் ஆர் உங்களோட சிசிஎம்என் என்ஐடி அப்ளிகேஷனுக்கு வந்து அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ரொம்ப சிமிலராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு அது ட்ரூ லைக் இப்போ இந்த ஜூன் மந்த்தே இம்ப்ளை பண்ணுவாங்களா அப்படின்றது எல்லாமே வந்து லைக் ஜூன் மந்த் இம்ப்ளை பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் லெட்ஸ் சி. ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து கெட்டிங் இன் டு அண்ட் இன்ஸ்டிடியூட் வில் பி குவைட் டிஃபிகல்ட். ஸோ அப்போ வந்து காம்படிஷன் வந்து இன்னுமே டஃப் ஆகிடும். ஸோ அதனால இந்த தடவை எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது தான் வந்து மச் பெட்டர் வே. ஓகேவா? Okay, so let me give a let's keep that aside. So let me come to the crash course. ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து 2 months தான் இருக்குது. இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து என்ன பேஸ் பண்ணினா உங்களோட ரிவிஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இட்ஸ் நாட் கோயிங் டு பி யுவர் கம்ப்ளீட்டாக வந்து பிரேக் டவுன் பண்ணாமல் வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் தி ரிவிஷன் பார்ட். ஓகேவா? ஸோ ஒரு டாப்பிக்கும் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் டே தேர் வாஸ் கோயிங் டு பி யுவர் கான்செப்ட்ஸ் வீடியோ ரிவிஷன் பண்ண போகிறோம் கான்செப்ட்ஸை. ஓகேவா? ஸோ செகண்ட் டே வந்து என்ன இருக்கும், தேர் இஸ் கோயிங் டு பி யுவர் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஆர் சம் நியூ கொஷின்ஸ். ஓகேவா? கொஷின் சால்விங் வந்து இருக்கும். அண்ட் தேர்ட் டே நீங்கள் உட்காந்து கான்செப்ட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு 1 வீக் வந்து அட்லீஸ்ட் மினிமம் 2 கான்செப்ட்ஸ் கவர் பண்ணலான்ற மாதிரி ஐ ஹாவ் அ பிளான். ஸோ ஃபர்ஸ்ட் வில் கவர் யுவர் ஆர்கானிக், தென் வில் கோ டு இன்ஆர்கானிக், தென் வில் கோ டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஓகே. ஸோ ஆர்கானிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் யுவர் ஜிஓசி, ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே. ஸோ இதிலிருந்து நிறைய கொஷின்ஸ் வரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தி ஹை வெயிட்டேஜ் டாபிக் கூட. ஓகேவா? ஸோ என்ன கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் உங்கள் பிகேஏ கான்செப்ட் அண்ட் தென் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி அண்ட் மாலிகுலர் ஆர்பிட்டல் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இந்த 3 கான்செப்ட்ஸ்லேருந்து தான் என்னென்னா நிறைய ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இல்லை பட் நியூ கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க. இதுலேருந்து தான் என்ன இந்த கான்செப்ட்ஸ்லேருந்து தான் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. அண்ட் தென் உங்களோட ஜிஓசியில் வேறு என்ன இருக்குன்னா அசிசிட்டி, பேசிசிட்டி அண்ட் அரோமேட்டிசிட்டி. ஸோ இந்த எல்லா கான்செப்ட்டுமே இன்க்ளூட். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா குயிக்காக வந்து ரிவிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் யுவர் மாலிகுலர் ஆர்பிட்டல் இன்ட்ராக்ஷன்ஸ். ஓகே. ஸோ மாலிகுலர் ஆர்பிட்டல் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வர்றது வந்து ஹோமோலுமோ கான்செப்ட். ஸோ ஹோமோ எப்படி இருக்கணும் இன் ஆர்டர் ஃபார் அ ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ ஷுட் பி ஹை. உங்கள் ஹோமோ ஹையாக இருந்தால் என்ன ஆகும், இட்ஸ் கோயிங் டு பி யுவர் குட் டோனர். ஓகே. அண்ட் தென் லூமோ. ஸோ லூமோ வந்து எப்படி இருக்கணும்னா லூமோ ஷுட் பி லோ ஃபார் குட் acceptance. ஓகே, accepted. ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா accepted ability வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் கோயிங் டு ரியாக்ட் வித் யுவர் எலக்ட்ரோஃபைல் ஆர் இங்கே வந்து ஒரு நியூக்ளியோஃபைல் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது விச் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ குட் அக்செப்டர் அப்படின்றது தான் வந்து இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். யூ ஹாவ் நைட்ரஜன் ஆட்டம், நைட்ரஜன் வித் பாசிட்டிவ் சார்ஜ், ஆக்சிஜன் வித் பாசிட்டிவ் சார்ஜ், ஆக்சிஜன் அண்ட் கார்பன். ஸோ வாட் வி நோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் யுவர் ஆக்சிஜன் இஸ் கிரேட்டர் தென் நைட்ரஜன் தென் கார்பன். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து கம்மியாக இருக்குன்னா அதில் வந்து நியூக்ளியோஃபிலிசிட்டி வந்து என்ன ஆகும், நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணும்போது இட்ஸ் கோயிங் டு பி லெஸ். ஓகே. ஸோ எது வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் தட் இஸ் கோயிங் டு பி அ குட் அக்செப்டர். சரியா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டி வந்து இஸ் ப்ராபப்ளி கோயிங் டு பி மோர் தென் யுவர் ஏ தென் யுவர் இ. ஸோ ஈல என்னது கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். ஸோ கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் வந்து அக்செப்டன்ஸ் கெப்பாசிட்டி கம்மி கம்பேர்ட் டு யுவர் நைட்ரஜன் தென் கம்பேர்ட் டு யுவர் ஆக்சிஜன். இங்கே நெக்ஸ்ட் வந்து பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பி அண்ட் சியில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் யுவர் நைட்ரஜன் வித் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் ஆக்சிஜன் வித் பாசிட்டிவ் சார்ஜ். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இஃப் லெட்ஸ் சே இஃப் திஸ் இஸ் யுவர் நான் பாண்டிங். ஓகே. ஸோ எனர்ஜி ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் திஸ் இஸ் யுவர் நான் பாண்டிங் ஆர் மிடில் லெவல். ஸோ இங்கே எல்லாமே வந்து 5 பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் சே இஃப் யூ ஹாவ் யுவர் கார்பன் நைட்ரஜன் பாண்ட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா?
ஸோ லெட்ஸ் சே கார்பன் நைட்ரஜனோட பை பாண்ட் இங்க இருக்கு. ஸோ பை பாண்ட்ல வந்து யூ ஹேவ் 2 எலக்ட்ரான்ஸ். ஓகே. ஸோ அதோட பை ஸ்டார்ல என்ன இருக்கும்? இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஓகே. ஸோ அண்ட் தென் என்ன இருக்கு? வி ஆர் கோயிங் டு கம்பேர் ஏ அண்ட் டி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏ அண்ட் டி கம்பேர் பண்ணுவோம். ஏ அண்ட் டில வந்து பார்த்தீங்கன்னா உங்க கார்பன் நைட்ரஜன் அண்ட் கார்பன் ஆக்சிஜன் டபுள் பை பாண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ கார்பன் நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி மோர் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் தென் யார் கார்பன் ஆக்சிஜன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு யார் எனர்ஜி. ஓகேவா? ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா சிஸ்டமோட எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதாவது என்ன ஆகும்? இட்ஸ் கோயிங் டு பி மோர் ஸ்டேபிள்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா பை பாண்ட் வந்து என்ன ஆகும்? இட்ஸ் கோயிங் டு பி ஈவன் லெஸ். ஸோ பை பாண்ட் ஆஃப் யுவர் கார்பன் ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி லெவல் வந்து என்ன ஆகும்? கார்பன் நைட்ரஜனோட இன்னும் கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து ஆக்சிஜன் இஸ் கோயிங் டு பி மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ எந்த அளவுக்கு கீழே வருதோ அதே மாதிரி என்ன ஆகும்? பை ஸ்டார் பாண்டும் வந்து அதே அளவுக்கு கீழே வரும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டுத்துல வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் கார்பன் நைட்ரஜன் அண்ட் கார்பன் ஆக்சிஜனில் உங்கள் கார்பன் ஆக்சிஜனில் தான் என்ன இருக்குது? பை ஸ்டார் பாண்ட் வந்து லோவாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் தான் என்ன இருக்குது? பாண்ட் வந்து லோவாக இருக்குது. ஸோ வாட் வி நோ லூமோ வந்து லோவாக இருந்தால் தட் இஸ் கோயிங் டு பி அ குட் அக்செப்டர். ஸோ பேசிக்காக வந்து இன்கமிங் எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியோஃபைல் வந்து எங்கே தான் போக போகுது? உங்கள் பை ஸ்டாரில் தான் போய் அட்டாக் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இதில் லூமோ கம்மியாக இருக்கிறதுனால தட்ஸ் வை வி சே உங்களோட டி வந்து இஸ் கோயிங் டு பி யர் பெட்டர் அக்செப்டர் கம்பேர்ட் டு யர் இ. ஸோ வென் இட் கம்ஸ் டு கார்பன் வித் பாசிட்டிவ் சார்ஜ் சாரி கார்பன் நைட்ரஜன் வித் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் நைட்ரஜன் வித் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அகெயின் கார்பன் நைட்ரஜனில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் என்ன ஆகும்னா திஸ் இஸ் கோயிங் டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்ன இருக்குது? 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? ஸோ நைட்ரஜன் சுற்றி நைட்ரஜன் ஹேஸ் 8 எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகும்? திஸ் இஸ் கோயிங் டு அட்டைன் அ ஆக்டெட் ரூட். ஸோ எதெல்லாம் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதெல்லாம் என்ன ஆகும்? கம்பேரிட்டிவ்லி ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ உங்கள் கார்பன் நைட்ரஜன் பாண்டை விட உங்கள் கார்பன் நைட்ரஜன் வித் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும்? இட்ஸ் கோயிங் டு பி ஈவன் மோர் ஸ்டேபிள். ஸோ அதோட எனர்ஜி என்ன ஆகும்? இட்ஸ் கோயிங் டு பி ஈவன் லெஸ். ஓகே. ஸோ லைக்லி உங்கள் கார்பன் ஆக்சிஜனோட கம்பேர் பண்ணும்போது கார்பன் வித் ஆக்சிஜன் வித் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும்? இட்ஸ் கோயிங் டு பி ஈவன் மோர் ஸ்டேபிள். ஸோ பை பாண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வி ஹேவ் எல்லாத்துலேயுமே பை பாண்ட்ஸ் இருக்கிறதுனால பை பாண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதோட பை ஸ்டார்ஸ் எங்கே இருக்கும்னு பாருங்கள். ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் யுவர் நான் பாண்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்கள் பை பாண்ட் இருக்கோ ஸோ பை பாண்ட் என்ன ஆகுது? எவ்வளோ பை பாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி என்ன ஆகும்? உங்கள் பை ஸ்டார் ஆர்பிட்டல்ஸும் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ உங்களோட கார்பன் அண்ட் ஆக்சிஜனில் வந்து பார்த்தீங்கன்னா பை ஸ்டார் வந்து என்ன ஆகும்? இட்ஸ் கோயிங் டு பி ஈவன் லெஸ்ஸாக இருக்கிறதுனால ஸோ சி இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ பெட்டர் அக்செப்டர் கம்பேர் டு யர் பி. ஓகே. தென் கம்பேர் டு யர் டி. ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆர்டர் அக்செப்டர் எபிலிட்டி ஆர்டர். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக ஹோமோலுமோ கான்செப்டுக்குள்ளே தான் போகிறோம். ஸோ இஃப் யூ ஹாவ் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோலுமோ கான்செப்டில் இஃப் யூ எனர்ஜி சாரி உங்கள் பாண்ட்ஸ் வந்து எந்த ஆர்டரில் இருக்குன்னா உங்கள் சிக்மா பாண்ட் வந்து மோர் ஸ்டேபிள். தென் கம்ஸ் யுவர் பை பாண்ட். தென் கம்ஸ் யுவர் நான் பாண்டிங் ஆர் வேக்கன்ட் பி ஆர்பிட்டல்ஸ். அண்ட் என்னாகும்? தென் கம்ஸ் யுவர் பை ஸ்டார் அண்ட் தென் சிக்மா ஸ்டார். ஸோ உங்கள் எனர்ஜி வந்து எதுக்கு ஜாஸ்தினா சிக்மா ஸ்டாருக்கு தான் எனர்ஜி ஜாஸ்தி. உங்கள் பை ஸ்டாருக்கு வந்து எனர்ஜி கம்மி. தென் கம்ஸ் யுவர் பை அண்ட் சிக்மா. ஸோ இந்த கொஷனில் வந்து நம்ம வந்து அக்செப்டர் எபிலிட்டி அப்படின்னு தான் வந்து பார்க்குறோம். ஸோ பேசிக்காக வந்து எதில் வந்து லூமோ லோவாக இருக்கோ தட் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ குட் அக்செப்டர். ஓகேவா? ஸோ எப்போலாம் வந்து பார்த்து ஒரு ஹெட்ரோநெகட்டிவ் ஆட்டம் மேலே ஸோ இன் ஜென்ரல் ஒரு ஹெட்ரோநெகட்டிவ் ஆட்டம் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் என்ன ஆகும்னா அதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்னும் ஈவன் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால electronegativity of carbon and oxygen is going to be less compared to all the other atoms. அதனால தான் வந்து C is going to act as a better acceptor than your P. ஓகேவா? So hope you all understood this one. So let's go to the next question. So next question என்னன்னு பார்த்தீங்கன்னா the molecular orbital interaction involved in the first step of the following reaction வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா they have given your carbonyl reaction and then they have given your um, silicon groups with LDA. So first LDA னா என்ன? LDA is nothing but your lithium diisopropyl amide. Okay. So it's going to be like this.
amine. Okay, so lithium diisopropyl amine group. So இந்த மாதிரி தான் என்ன ஆகும், this is going to be your structure of your lithium, LDA. So this is going to exist as positive and here it is going to have the negative charge. Okay, so இந்த மாதிரி தான் இருக்கும், this is going to be your LDA. ஸோ இங்கே பேசிக்காக வந்து ஆர்பிட்டல் இன்ட்ராக்ஷன் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்டிஏ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, your LDA is a very good base. Okay, so LDA will act as a base. ஸோ பேஸ்னா என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு அப்ஸ்ட்ராக்ட் தி ப்ரோட்டான். ஸோ இந்த ப்ரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா, ஸோ இங்கே கார்பனைல் பக்கத்தில் இருக்க ப்ரோட்டான்ஸ் தான் வந்து என்னது, இட்ஸ் கோயிங் டு பி மோஸ்ட் அசிடிக் ப்ரோட்டான். ஓகேவா? ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எல்டிஏ உங்கள் எல்டிஏல வந்து நைட்ரஜன் மேலே இருக்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஸோ நைட்ரஜனில் இருக்க நான் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு அட்டாக் ஆன் யர் சிஹெச் பாண்ட். ஓகேவா? ஸோ எலக்ட்ரான் எங்கேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக உங்கள் சிஹெச் பாண்ட் வந்து என்னது, இட்ஸ் கோயிங் டு பி யுவர் சிக்மா பாண்ட். ஓகேவா? ஸோ யூ ஹாவ் யுவர் சிக்மா பாண்டில் வந்து யூ ஹாவ் 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ சிஹெச் பாண்டில் வந்து என்ன இருக்குது, யூ ஹாவ் 2 எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ இன்கமிங் எலக்ட்ரான்ஸ் எங்கே தான் ஃபில் ஆகும்னா, உங்களோட எம்டி சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டல்ஸில் தான் என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகும். ஸோ நான் பாண்டிங்லேருந்து சிக்மா ஸ்டார் ஆஃப் சிஹெச்க்கு தான் என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன கான்செப்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி கான்செப்ட் தான். ஸோ லெட்ஸ் சே ஸோ உங்கள் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரியில் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே ஃபார் யுவர் ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் வந்து எடுத்திங்கன்னா, ஹைட்ரஜன் இஸ் 1s சிஸ்டம். சரியா? ஸோ என்ன ஆகும், பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ பாண்ட் லைக் திஸ். ஸோ திஸ் கோயிங் டு பி யுவர் சிக்மா அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் சிக்மா ஸ்டார். ஓகேவா? ஸோ பாண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஸோ பாண்ட் ஆர்டர் ஃபார்முலா என்னென்ன, பாண்டிங் மைனஸ் ஆன்டி பாண்டிங் பை 2. ஸோ பாண்டிங்கில் என்ன இருக்குது, பேசிக்காக 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அண்ட் ஆன்டி பாண்டிங்கில் எலக்ட்ரான் இல்லை. ஸோ இட்ஸ் கோயிங் டு ஃபார்ம் 1 பாண்ட். ஓகேவா? ஸோ த மொமெண்ட் உங்களோட சிக்மா ஸ்டாரில் வந்து நான் இப்போ வந்து 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், உங்கள் பாண்ட் ஆர்டர் வந்து டிஃபர் ஆகுமா? ஸோ என்ன ஆகும், பாண்டிங்கில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ், ஆன்டி பாண்டிங்கில் லெட்ஸே நான் வந்து 2 எலக்ட்ரான் வந்து சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டலில் போட்டேன். ஸோ அப்போ பேசிக்காக என்ன ஆகும்னா, உங்கள் பாண்ட் வந்து பிரேக் ஆகும். ஸோ பாண்ட் ஆர்டர் 0 அப்படின்னா என்ன அர்த்தம், பேசிக்காக உங்களோட பாண்ட் வந்து பிரேக் ஆகும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ பேசிக்காக இங்கே என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து லித்தியம் எல்டிஏல வந்து நைட்ரஜனோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து சிக்மா ஸ்டார் ஆஃப் யர் ஹைட்ரஜனில் போகிறதுனால என்ன ஆகும், சிஹெச் பாண்ட் வந்து கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகும். ஓகே, தட்ஸ் ஹவ் திஸ் ரியாக்ஷன் ஹேப்பன்ஸ். சரியா? ஸோ சிக்மா ஸோ என்ன ஆகும், நைட்ரஜனில் இருக்கும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து உங்களோட சிக்மா ஸ்டார் ஆஃப் சிஹெச் ஆர்பிட்டல், ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஆர்பிட்டல்ஸில் எலக்ட்ரான்ஸ் போகிறதுனால இட்ஸ் கோயிங் டு பிரேக் யுவர் சிஹெச் பாண்ட். ஸோ என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் யுவர் கார்பனைன். ஓகேவா? ஸோ ஃபர்தர் இந்த கார்பனைன் வந்து உங்கள் சிலிக்கான் குரூப்பில் அட்டாக் ஆகும் and this fluorine group will be removed. This is going to be the product. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, the molecular orbital interaction involved in the first step of the following reaction வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி திஸ். ஸோ நான் பாண்டிங்லேருந்து உங்கள் சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டல்ஸ்க்கு வந்து எலக்ட்ரான் வந்து ஷிஃப்ட் ஆகும். திஸ் இஸ் பேசிக்லி சிஎஸ்ஐஆர் நெட் 2014 நினைக்கிறேன். ஓகே, 2014 கொஷின். ஓகேவா? ஸோ நவ் லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் அ கொஷின் ஹியர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டைன். ஸோ இந்த 2 இதில் வந்து ஏ அண்ட் பியில் வந்து எந்த கார்போகேட்டைன் வந்து மோர் ஸ்டேபிள் அப்படின்னு தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து யூ ஹாவ் அ கார்போகேட்டைன் அட்டாச்ட் வித் கார்பன் வித் சிலிகான் குரூப்ஸோட இருக்குது. ஓகே, SiMe3 குரூப் வந்து இருக்குது, ட்ரைமெத்தைல் சிலின் குரூப் வந்து இருக்குது, இங்கே பேசிக்காக வந்து CH3 குரூப் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே பேசிக்காக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கார்போகேட்டைன் பக்கத்தில் வந்து கார்பன் அண்ட் சிலிகான் பாண்ட் இருக்குது. இங்கே என்ன இருக்குது, யூ ஹாவ் கார்பன் அண்ட் கார்பன் பாண்ட். ஓகேவா? ஸோ வாட் வி நோ, ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் யுவர் கார்பன் ஃபேமிலி. கார்பன் ஃபேமிலியில் கார்பன், சிலிகான், ஜெர்மனியம், திஸ் இஸ் தி ஆர்டர். ஸோ டவுன் தி குரூப் என்ன ஆகும்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஸோ டவுன் தி குரூப் என்ன ஆகும், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்கள் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ உங்கள் கார்பன் பாண்ட் வந்து என்ன ஆகும், இட்ஸ் கோயிங் டு பி ஸ்ட்ராங்கர் தென் யுவர் கார்பன் சிலிகான் பாண்ட். ஸோ எனர்ஜி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் கார்பன் பாண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் கம்பேர்ட் டு யுவர் carbon silicon bond. Okay, so this
comes under your hyperconjugation concepts. ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா உங்கள் வீக்கர் பாண்ட் வந்து வில் பார்ட்டிசிபேட் இன் ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஓகே, ஸோ weaker bond participate in hyperconjugation. Participate in hyperconjugation. This is really important. ஸோ எப்பவுமே வந்து இது வந்து ஒரு ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்டெபிளைஸ்ட் ரியாக்ஷன் கார்போகேட்டன். இந்த கார்போகேட்டன் எப்படி ஸ்டெபிளைஸ் ஆயிருக்குன்னா ஹைப்பர் கான்ஜுகேஷனால ஸ்டெபிளைஸ் ஆயிருக்கு. ஏன் ஹைப்பர் கான்ஜுகேஷனால ஸ்டெபிளைஸ் ஆகுதுன்னா வீக்கர் பாண்ட் வந்து என்ன ஆகும், இட்ஸ் கோயிங் டு ஸ்டெபிளைஸ் தி கார்போகேட்டன் லைக் திஸ். ஸோ உங்கள் கார்பன் கார்பன் டபுள் பாண்டை கம்பேர் பண்ணும்போது உங்கள் கார்பன் சிலிக்கான் பாண்ட் வந்து ரொம்ப வீக்கர். ஏன் வீக்கராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா electronegativity of your silicon is going to be less compared to your electronegativity of carbon and carbon. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும், தி பை ஆர்பிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்மா ஆர்பிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு பி மோர் இன் எனர்ஜி. ஓகே, ஸோ சிக்மா பாண்ட் என்ன ஆகும்னா பேசிக்காக உங்கள் சிக்மா பாண்ட் ஆஃப் கார்பன் சிலிக்கான்ல இருந்து உங்கள் பி ஆர்பிட்டல் ஆஃப் யுவர் கார்போகேட்டனுக்கு என்ன ஆகும், எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். thereby என்ன ஆகும், this is going to stabilize. Okay, this is going to be the molecular orbital interaction. This is one more important topic. Okay, so basically இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, so let's say you have your group like this. You have your carbocation, okay, and then you have your carbon hydrogen. Let's say I have one more carbon and then I'll have hydrogen. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் யர் ஹைப்பர் கான்ஜுகேஷன் நம்ம வந்து பேசிக்காக ஹைப்பர் கான்ஜுகேஷன் எதை வச்சு சொல்லுவோம்னா ஆல்ஃபா கார்பன் அண்ட் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் வச்சு சொல்லுவோம். ஸோ கார்போகேட்டனுக்கு நெக்ஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் யுவர் ஆல்ஃபா கார்பன். ஸோ எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, பேசிக்கலி யூ ஹேவ் 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ். ஸோ என்ன ஆகும், உங்கள் சிஹெச் பாண்ட் வந்து இட்ஸ் கோயிங் டு பிரேக் அண்ட் ஸ்டெபிளைஸ் தி கார்போகேட்டன். ஸோ ஏன் உங்களோட சிசி பாண்ட் பிரேக் ஆகாமல் ஏன் உங்கள் சிஹெச் பாண்ட் பிரேக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சிசி பாண்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி ஸ்ட்ராங் பாண்ட் கம்பேர் டு யர் சிஹெச் பாண்ட். ஸோ உங்கள் சிஹெச் பாண்டை கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும், உங்கள் சிசி பாண்ட் வந்து ஸ்ட்ராங் பாண்டாக இருக்கும். உங்கள் சிஹெச் பாண்டில் வந்து என்ன இருக்குது, தெர் இஸ் அ பொலாரிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்கள் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆல்மோஸ்ட் 2.45. ஸோ அண்ட் தென் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2.1. ஐ திங்க் திஸ் இஸ் 2.1 ஆர் 2.2 வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் என்ன ஆகும்னா பொலாரிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால உங்கள் சிஹெச் பாண்ட் என்னவா இருக்கும், இட்ஸ் கோயிங் டு பி யர் வீக்கர் பாண்ட். ஓகே, ஸோ என்ன ஆகும், சிக்மா ஆஃப் யர் சிஹெச் பாண்ட் வந்து ஈஸியாக பிரேக் ஆகிட்டு எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும், உங்கள் கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் என்ன அர்த்தம், திஸ் இஸ் கோயிங் டு பேசிக்லி பி யர் கார்போகேட்டன். ஓகே, உங்கள் கார்போகேட்டனில் என்ன இருக்குது, தெர் இஸ் கோயிங் டு பி வேக்கன்ட் பி ஆர்பிட்டல். ஸோ எலக்ட்ரான் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, ஸோ அதனால தான் உங்கள் ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சரில் கார்பன் கார்பன் பாண்ட் பிரேக் ஆகாமல் உங்கள் கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் ஆகுது. ஏன்னா சிஹெச் பாண்ட் இஸ் வீக்கர் பாண்ட். ஓகே, ஹைப்பர் கான்ஜுகேஷன் கான்செப்ட் படி weaker bond will always participate in hyperconjugation. Okay, this is one important point. Okay, இது பேஸ்ல வந்து question. So now let's move to the next question. So next question, which one out of A and B will be favorable? Okay, so பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அல்கீனில் வந்து யூ ஹாவ் சப்ஸ்டியூண்ட் அட்டாச்ட். ஓகே, அல்கீனில் வந்து என்ன இருக்குது, 2 சப்ஸ்டியூன்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா we are going to treat it with the similar reagent. ஓகே, ஸோ இதில் வந்து which is going to be preferred அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். பேசிக்காக இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், யூ ஹாவ் யுவர் CH3 group. ஸோ CH3 குரூப்பில் என்னது, எலக்ட்ரோபாசிட்டிவ் குரூப். ஸோ பேசிக்லி யுவர் எலக்ட்ரோபாசிட்டிவ் குரூப் increases homo energy. Okay, so எப்போல்லாம் homo energy increase ஆகுமோ that mean homo வந்து என்ன ஆகும், homo energy increase ஆனால் it's going to be high homo, that means it is going to act as a good donor. Okay, so உங்களோட அல்கீன் சிஸ்டம் வந்து இட்ஸ் கோயிங் டு நவ் ஆக்ட் ஆஸ் அ டோனர். ஸோ அல்கீனோட 2 எலக்ட்ரான்ஸ் வந்து வில் பி ஈஸிலி டொனேட்டட்னு அர்த்தம். ஸோ இங்கே ஆப்ஷன் பியில் வந்து பாருங்கள், யூ ஹாவ் RS மைனஸ். ஓகே, சல்ஃபருக்கு மேலே என்ன இருக்குது, நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. ஸோ சல்ஃபர் மேலே வந்து ஆல்ரெடி எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபர்தராக என்ன பண்ண முடியாது, எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ண முடியாது. இட் கேனாட் ஹாவ் எனஃப் ஸ்பேஸ் டு அகாமடேட். ஓகே, ஸோ என்ன ஆகும்னா your A will be preferred than your B. ஸோ ஹெச்பிஆரில் வந்து பிஆர் கேன் ஆக்சுவலி டேக் தி மைனஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணணும், பிஆர் கேன் டேக் இட். ஓகேவா? ஸோ தட்ஸ் வை A is preferred over your B. ஓகே,
Next என்ன இருக்குன்னா, you have electronegative group. So NO2 is nothing but your nitro groups are electronegative group. Electronegative group என்ன பண்ணும்? Decreases HOMO. So HOMO energy எவ்வளோ decrease ஆகுமோ அதே மாதிரி என்ன ஆகும்னா LUMO energyயும் decrease ஆகும். So it is also going to decrease the LUMO energy. So whenever we have low LUMO, okay, sorry, whenever we have low LUMO, it's going to act as a good acceptor. It's going to act as a good acceptor. ஓகேவா? ஸோ உங்க அல்கீன் வந்து இஃப் நவ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ குட் அக்செப்டர். ஸோ பேசிக்காக என்ன பண்ணுன்னா இட்ஸ் கோயிங் டு accept the electrons like this. Okay, so A and B ல கம்பேர் பண்ணும்போது B ல again என்ன இருக்குன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால this can be easily donated. lone pair of electrons வந்து என்ன ஆகும்னா உங்க நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றது என்னது பேசிக்காக lone pair of electrons. So lone pair of electrons வந்து can be easily donated. So B is preferred over A. Okay, this is important. Okay. Now let's move to the next question, donor ability. Okay வா? So இங்க வந்து which is going to act as a better donor அப்படின்னு தான் வந்து பார்ப்போம். So alkene 4 alkene groups இருக்கு. இதுல which is going to act as a better donor அப்படின்னு தான் பார்ப்போம். So A ல என்ன இருக்கு? You have ethene. B ல you have butene. C ல வந்து cyano substituted ethene and nitro substituted ethene வந்து இருக்கு பேசிக்கா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைனோ குரூப். ஸோ சைனோ அண்ட் நைட்ரோ குரூப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப்ஸ். Okay, so what we know, electronegative group வந்து பார்த்தீங்கன்னா decreases. So இங்கே தான். So electronegative group வந்து decreases HOMO, so it decreases LUMO also. So electronegative groupsல என்ன ஆகும்னா it's going to act as a acceptor. டோனரா ஆக்ட் ஆகிறத விட acceptor தான் ஆக்ட் ஆகும். அண்ட் ஆப்ஷன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, 4 electronegative groups இருக்கிறதுனால this is going to be the least. Okay, so cyano groups இருக்கிறதுனால என்ன ஆகும்னா C is going to be the least donor. Okay, தென் வந்து ஆப்ஷன் டி. ஏன்னா டியில் வந்து என்ன இருக்குது, யூ ஹேவ் ஒன் டோனர் குரூப் வந்து இருக்குது. ஸோ ஏ அண்ட் பியில் பார்த்தீங்கன்னா பியில் யூ ஹேவ் CH3 குரூப்ஸ். ஸோ பியில் என்ன இருக்குது, யூ ஹேவ் CH3 குரூப்ஸ் இருக்குது. அண்ட் CH3 குரூப்ஸ்லாம் என்னது, இட்ஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் it's a electropositive group. So electropositive groups are always going to be always going to increase HOMO and they are good donors. So B is going to be good donor. Then comes A. So this is the correct order. Okay, so there is one more important concept. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் அகெயின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டோனர் எபிலிட்டி. ஸோ நம்ம இங்கே என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம்னா டோனர் எபிலிட்டி தான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன இருக்குது, யூ ஹேவ் அமைட் குரூப் அண்ட் இங்கே வந்து யூ ஹேவ் ஹைட்ராக்சைல் அமைல் குரூப் வந்து இருக்குது. ஸோ பேசிக்காக இது ரெண்டுத்தில் வந்து விச் இஸ் கோயிங் டு பி பெட்டர் டோனர் அப்படின்றது வந்து எது டிஃபைன் பண்ணோம்னா உங்களோட ஆல்ஃபா எஃபெக்ட். ஓகே, ஆல்ஃபா எஃபெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ஃபா எஃபெக்ட்னா என்ன? ஆல்ஃபா எஃபெக்ட்னா வந்து இஃப் hetero atom present at alpha position, okay, it is going to increase the donating ability. It increases donor ability. ஓகேவா? ஸோ உங்களோட குரூப்பில் வந்து எப்போவுமே ஆல்ஃபா பொசிஷனில் ஒரு ஹெட்ரோ ஆட்டம், எனி ஹெட்ரோ ஆட்டம், ஸோ ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹெட்ரோ ஆட்டம் இருந்தால் என்ன ஆகும், தட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் தி டோனர் எபிலிட்டி. ஸோ பேசிக்காக என்ன ஆகும், ஆக்சிஜன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ், டபுள் பாண்ட் O N H O and H வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சிஜன் மேலே இருக்க லோன் பேஸ் வந்து வில் பி ஈஸிலி டொனேட்டட் அண்ட் நைட்ரஜனில் இருக்க லோன் பேஸ் கேன் பி shifted like this. ஸோ என்ன ஆகும்னா இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் இந்த கேஸில் என்ன ஆகும்னா there is going to be comparatively less electron density. Okay, so this is going to act as a better donor than your normal amide group. Okay, so this is important. Alpha effect வந்து it's very very important. Next comes your nucleophilicity and electrophilicity. So இது வந்து kind of a very simple topic தான். அதனால வந்து have taken a very important question, important concepts வரைக்கும் இருக்க மாதிரி எடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே பேசிக்காக என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கொஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாண்ட் அண்ட் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ண போகிறோம், we are going to react with your electrophile. ஸோ எலக்ட்ரோஃபைல்லாம் வந்து என்ன, electrophile are basically electron deficient. Okay, electrophile are basically electron deficient, prefer electron rich. ஸோ அது வந்து எலக்ட்ரோஃபைல்ஸ்லாம் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா எலக்ட்ரான் ரிச் பொசிஷனில் தான் வந்து ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் இங்கே என்ன இருக்குது, ட்ரிபிள் பாண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்லி sp ஹைப்ரிடைஸ் அண்ட் டபுள் பாண்ட் இஸ் கோயிங் டு பி sp2 ஹைப்ரிடைஸ்ட். ஓகே,
ஸோ இங்கே வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் எஸ்பி இஸ் கிரேட்டர் தென் யுவர் sp2 தென் sp3. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்ன? ஸோ பேசிக்காக வந்து எந்த குரூப்பெல்லாம் வந்து எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கோ தட் இஸ் கோயிங் டு ப்ரிஃபர் தட் இஸ் கோயிங் டு பி தட் நீட்ஸ் எலக்ட்ரான். ஓகேவா? ஸோ எஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப். ஸோ அதனால் என்ன ஆகும்னா தட் இஸ் கோயிங் டு பி எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட். ஸோ கம்பேரிட்டிவ்லி உங்கள் sp2 வந்து என்னது எலக்ட்ரான் ரிச். ஸோ ஏ அண்ட் பியை கம்பேர் பண்ணும்போது ஏ இஸ் கோயிங் டு பி எலக்ட்ரான் ரிச் கம்பேர் டு யுவர் பி. ஸோ என்ன ஆகும் டபுள் பாண்டில் தான் வந்து உங்களோட எலக்ட்ரோஃபைல் ஆட் ஆகும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி H5 C5 H11. You will have your triple bond and then you will have your electrophile like this and then you will have your C5H11. Okay, so இந்த மாதிரி வந்து form ஆகும். This is what is going to be formed. Okay, and then obviously you'll have hydrogens. Okay, we have one more question. So இங்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா which is more reactive towards electrophile. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா here also you have alcohol group. இங்கே வந்து என்ன இருக்குன்னா methoxy group இருக்கு. ஸோ ரெண்டு கேஸ்லையும் என்ன ஆகும் electrons will be donated to the system. ஸோ இந்த மாதிரி electrons will be easily donated to the system. This is how the resonance is going to be happening. Okay, ஸோ ரெண்டுத்துலேயுமே ரெசனன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா here you have OH group and here you have methoxy group. Okay, ஸோ இங்கே வந்து OH group இருக்குது, இங்கே methoxy group இருக்குது. ஸோ பேசிக்கலியாக உங்கள் OH3 group வந்து என்ன ஆகும் will show your minus I effect and this will also show minus I effect. பட் இது என்ன ஆகும்னா OH3 group வந்து will also show plus M effect. Okay, so OH group வந்து என்ன ஆகும்னா will also show plus OH3 group வந்து will also show here plus M or plus R effect வந்து show பண்ணும். ஸோ பேசிக்காக என்ன பண்ணுன்னா உங்களோட ஆல்கஹால் குரூப்பை கம்பேர் பண்ணும்போது உங்கள் மீத்தாக்சி குரூப் வந்து ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் என்ன பண்ணுவோம்னா எலக்ட்ரான் டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, ஸோ கம்பேர் டு யுவர் ஆல்கஹால் குரூப் methoxy group will increase the electron density at ortho and para position. So அதனால என்ன ஆகும்னா electrophilic attack will be favored in case of your methoxy group rather than your alcohol group. Okay, this is important. So now let's move to the nucleophile. Okay, which is going to be a better nucleophile towards BME3. So basically BME3 na என்னன்னு பாருங்க. So boron with trimethyl group. ஸோ என்ன ஆகும்னா போரானில் வந்து ட்ரீமெத்தால் குரூப்னும் போது எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான். ஸோ திஸ் கோயிங் டு ஹாவ் ஒன்லி 6 எலக்ட்ரான்ஸ். ஸோ இதில் வந்து 6 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஆக்டெட் ரூல் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ தட் மீன்ஸ் போரானில் என்ன இருக்குது வேக்கண்ட் p ஆர்பிட்டல் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ உங்கள் போரானில் வந்து என்ன இருக்கும்னா வேக்கண்ட் p ஆர்பிட்டல் வந்து இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆக போகுதுன்னா நைட்ரஜனில் இருக்க லோன் பேர்ஸ் வந்து இஸ் கோயிங் டு ஆக்கியூபை. நைட்ரஜனில் இருக்க லோன் பேர்ஸ் வந்து என்ன ஆகுனா is going to be shifted to your vacant orbital of boron. Okay, so இதுதான் வந்து நடக்க போகுது. ஸோ இங்கே வந்து என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபைல் அண்ட் எலக்ட்ரோஃபைலுக்கு வந்து நியூக்ளியோஃபிலிசிட்டின்னும் போது ஸோ எப்போ வந்து ஒரு குரூப் நியூக்ளியோஃபைல் எப்போ வந்து ஒரு குரூப் பேசிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சைஸ் வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் வே. ஓகே, ஸோ நியூக்ளியோஃபைலாக இருக்கணும்னா என்ன ஆகணும்னா சைஸ் வந்து ஸ்மாலராக இருந்தால் தட் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ பெட்டர் நியூக்ளியோஃபைல். ஓகே, அண்ட் பேசிக்காக இருக்கும்போது பேசிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சைஸ். இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சைஸ். தட் மீன்ஸ் சைஸ் பெருசாக ஆச்சுன்னா என்ன ஆகும் இட்ஸ் கோயிங் டு பி பெட்டர் பேசிக். அண்ட் பேஸ் வில் ஆல்வேஸ் அப்ஸ்ட்ராக்ட் ப்ரோட்டான். பேஸ் வந்து என்ன பண்ணும் ஆல்வேஸ் அப்ஸ்ட்ராக்ட் ப்ரோட்டான்ஸை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஓகே, பட் நியூக்ளியோஃபைல் வந்து என்ன ஆகும்னா வில் டிபிக்லி அண்டர்கோஸ் யுவர் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து 2 குரூப் இருக்குது. ஒன்று வந்து பிரிடினில் வந்து மித்தைல் குரூப் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு, இன்னொன்று வந்து உங்கள் பிரிடின் இருக்குது. லெட்ஸ் சே திஸ் இஸ் 1 and 2. ஸோ 1 and 2ல வந்து பார்த்தீங்கன்னா 1ல வந்து என்ன இருக்குது மித்தைல் குரூப்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த குரூப் வந்து 1 வந்து என்ன ஆகும் சைஸ் வந்து பிக்கராக இருக்கும் கம்பேர்ட் டு யர் 2. ஸோ 2 will act as a better nucleophile than your 1. ஓகே, ஸோ இது வந்து பியூர்லி சைஸ் ஃபேக்டரில் வந்து சொல்கிறேன். தென் கம்ஸ் இங்கே வந்து பாருங்கள் அகெயின் யூ ஹாவ் அ குரூப் லைக் திஸ். ஓகே, ஸோ நைட்ரஜனில் வந்து என்ன இருக்குது யூ ஹாவ் இத்தைல் குரூப் அண்ட் தென் நைட்ரஜன் வந்து ஒரு ரிஜிட் சிஸ்டமில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் என்ன கான்செப்ட் இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹியர் கம்ஸ் யுவர் வால்டன் இன்வர்ஷன். Here comes your Walden inversion.
ஸோ வால்டன் இன்வர்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா உங்களோட நைட்ரஜன் குரூப் இது வந்து திஸ் இஸ் ஒன்லி ஃபார் நைட்ரஜன். ஓகே. ஸோ நைட்ரஜன் வந்து லெட்ஸ் சே இஃப் இட் இஸ் இன் அமோனியா ஃபார்ம் என்ன ஆகும்னா, திஸ் கேன் பி ஈஸிலி இன்டர் கன்வெர்டட் டு திஸ். ஓகே. ஸோ லிட்டரலாக என்னன்னா இன்வெர்டட் அம்ப்ரெல்லா மாதிரி. அம்ப்ரெல்லா வந்து விண்டி சீசனில் என்ன ஆகும், இன் அண்ட் அவுட் இருக்குமா. ஸோ அதே மாதிரி அமோனியா குரூப்ஸ் வந்து என்ன ஆகும்னா கான்ஸ்டன்ட்டா வந்து ரெசனன்ஸ்ல இருக்கும். அப் சைட் அண்ட் டவுன் சைட்ல வந்து என்ன ஆகும்னா கான்ஸ்டன்ட்டா ரெசனன்ஸ்ல இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட்டா ரெசனன்ட்ல இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நைட்ரஜனோட லோன் பேர்ஸ் வந்து cannot be donated. ஓகேவா. ஸோ கான்ஸ்டன்ட்டா ரெசனன்ஸ்ல இருக்கிறதுனால என்ன பண்ண முடியாது, நைட்ரஜனோட எலக்ட்ரான்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக டொனேட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட். ஸோ இந்த கொஷனில் வந்து பாருங்க. ஸோ இங்கே என்ன இருக்கு, இயர் யூ ஹேவ் நைட்ரஜனில் லோன் பேஸ் அண்ட் இயர் ஆல்சோ யூ ஹேவ் நைட்ரஜனில் லோன் பேஸ் இருக்கு. பட் ஆப்ஷன் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து என்னவா இருக்கு, ஃப்ரீ. ஓகே. இந்த சிஸ்டம் வந்து லாக்டா இல்லை, இந்த சிஸ்டம் வந்து ஃப்ரீயாக இருக்கு. ஓகே. ஸோ என்ன ஆகும்னா இங்கே வந்து இன்வர்ஷன் அகெயின் பாசிபிள். ஸோ குரூப்ஸ் வந்து என்ன ஆகும்னா திஸ் கேன் பி லைக் திஸ். ஓகே. திஸ் கேன் பி லைக் திஸ் ஆர் இட் கேன் ஆல்சோ பி லைக் திஸ். ஸோ நைட்ரஜன் குரூப்ஸ் வந்து இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ரக்சரில் வந்து ரெசனன்ஸில் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து cannot be easily donated. ஸோ your 2 is going to act as a better nucleophile than 1. அண்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, ரிஜிட் சிஸ்டம். ஸோ நைட்ரஜன் வந்து லாக் ஆயிடுச்சு. நைட்ரஜன் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சிஸ்டம் சைக்ளோ குரூப்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக லாக் ஆயிடுச்சுனால இதில் வந்து என்ன இல்லை, இன்வர்ஷன் நாட் பாசிபிள். இன்வர்ஷன் நாட் பாசிபிள். ஓகேவா. ஸோ இன்வர்ஷன் பாசிபிள் இல்லைன்றதுனால என்ன ஆகும்னா நைட்ரஜன் கேன் ஈஸிலி டொனேட் இட்ஸ் எலக்ட்ரான் டு வேக்கண்ட் ஆர்பிட்டல் ஆஃப் போரான். ஓகே. ஸோ ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா வால்டன் இன்வர்ஷன். இதில் வந்து என்ன இருக்குன்னா வால்டன் inversion. Okay. This is what happens. So now let's move to the next question. So next என்ன கேட்டிருக்காங்கன்னா the decreasing order of nucleophilicity for the following anions. So anionsக்கு வந்து decreasing order of nucleophilicity வந்து கேட்டிருக்காங்க. So if you closely observe, you can seriously say this is nothing but your conjugate base of your acetic acid. This is going to be the conjugate base of your methanol, and this is going to be the conjugate base of your phenol. Okay. And this is your conjugate base of your acid, nitric acid. Okay. So என்ன relation அப்படின்னு பார்த்தீங்கன்னா stronger the acid, weaker the conjugate base. Stronger the acid, weaker the conjugate base. ஓகேவா. ஸோ ஆசிட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், பேஸ் வந்து என்ன ஆகும் அவ்வளோவும் வீக்கராக இருக்கும். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் நியூக்ளியோஃபிலிசிட்டி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன, ஸோ எதெல்லாம் வந்து வீக் ஆசிடாக இருக்கோ தட் இஸ் கோயிங் டு பி ஸ்ட்ராங் பேஸ். ஸோ இங்கே வந்து ஸ்ட்ராங் பேஸ் ஆர்டர் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அசிடிட்டி ஆர்டர் எழுதுனா அதோட ரிவர்ஸ் ஆர்டர் தான் என்னது, இட்ஸ் கோயிங் டு பி யுவர் நியூக்ளியோஃபிலிசிட்டி. ஓகே. ஸோ ஆசிட் ஆர்டரோட ரிவர்ஸ் ஆர்டர் தான் வந்து உங்களோட நியூக்ளியோஃபிலிசிட்டி. ஸோ comparatively your nitric acid is highly acidic. Then comes your acetic acid. Okay. Then comes your phenol C6H5OH, and least is going to be your methanol. Okay. This is going to be the acid order. So nucleophilicity order another completely reverse. So your methoxide ion is going to be highly nucleophilic. Then comes your phenoxide ion. Okay. And then comes your acetate ion CH3COO minus, and then comes your nitrate. Okay. So this is the correct order. Okay. So now let's move to the next topic, acidity and basicity. ஓகேவா. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ உங்கள் HA, let's say if you have a group HAன்னு இருக்குன்னா this can be written as H plus plus A minus. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து dissociation constant, let's say acid dissociation constant figure out பண்ணணும்னு வச்சுக்கோங்க. You can write it like H plus A minus by HAன்னு எழுதுவோமா, HA. Okay. Or you can also say acid dissociation constant is directly proportional to your concentration of H plus. So H plus concentration increase ஆச்சுன்னா என்ன ஆகும், that is going to be highly acidic, and that is going to have high Ka value. Okay. And what we also know அப்படின்னு பார்த்தீங்கன்னா pH is nothing but minus log of H plus.
ஸோ K எப்படி எழுதலாம்? pKa is going to be minus log of Ka. Okay. So that is nothing but pKa is equal to 1 by log of Ka. So basically உங்க pKa and Ka வந்து பார்த்தீங்கன்னா inversely related. Okay. So acidity increase ஆச்சுன்னா என்ன ஆகும்? pKa value வந்து decrease ஆகும். That is means pKa is directly proportional to your basicity. So pKa is directly proportional to your basicity and Ka is directly proportional to your acidity. ஓகே. ஸோ இப்போ வந்து கொஷின் சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த த்ரீ கொஷின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஷின். திஸ் இஸ் ஃப்ரம் யர் ப்ரீவியஸ் இயர். ஓகே. ஸோ லெட்ஸ் சி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா யூ ஹாவ் யுவர் ஃபினால் குரூப் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபினால் குரூப்ஸ் தான் இருக்குது. பட் ஃபினால் குரூப்பில் என்ன அட்டாச் ஆயிருக்குன்னா உங்களோட மீத்தாக்சி குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ வாட் வி நோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஃபீனால், ஸோ ஃபீனாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இஃப் யூ ஹாவ் யுவர் ஃபீனால் லைக் திஸ். ஓகே. ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி எங்கே இருக்கும்? ஸோ பேசிக்காக எலக்ட்ரான் வந்து ஷிஃப்ட் ஆச்சுன்னா எலக்ட்ரான் இஸ் கோயிங் டு பி அட் திஸ் பொசிஷன். ஓகே. அட் திஸ் பொசிஷன் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் மட்டும்தான் என்ன இருக்கும்? எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ பேசிக்காக அவங்களோட எலக்ட்ரான் வந்து எவ்வளோ ஸ்ப்ரெட் அவுட் ஆகுதோ, உங்கள் ஆக்சிஜனில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ப்ரெட் அவுட் ஆகுதோ உங்கள் ஆசிட்ஸ் வந்து என்ன ஆகும்? உங்கள் குரூப் வந்து அவ்வளோ ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும். ஸோ பேசிக்காக இங்கே H ப்ளஸ் ரிமூவ் பண்ணால் என்ன இருக்கும்? ஒன்லி O மைனஸ் இருக்குமா? ஸோ இந்த O மைனஸ் வந்து இந்த இடத்துல இருந்து ஸோ O மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ப்ரெட் அவுட் ஆகுதோ அவ்வளோ ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் சி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன குரூப்ஸ் இருக்குன்னா OCH3 குரூப். ஸோ OCH3 என்ன ஷோ பண்ணும்? இட்ஸ் கோயிங் டு ஷோ ப்ளஸ் M எஃபெக்ட் ஆர் ப்ளஸ் R எஃபெக்ட், or it will also show minus I effect. Okay. So likely this will show plus M effect and minus I effect. அண்ட் ஆப்ஷன் டியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்டா பொசிஷன். ஸோ ஆப்ஷன் பி அண்ட் சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பொசிஷனில் அட்டாச் ஆயிருக்கு. அதனால தான் என்ன ஆகும்? திஸ் இஸ் கோயிங் டு ஷோ ப்ளஸ் எம் எஃபெக்ட். பட் டியில் வந்து என்ன இருக்குது? இட் இஸ் அட்டாச் டு யுவர் மெட்டா பொசிஷன். மெட்டா பொசிஷனில் அட்டாச் ஆகும்போது என்ன ஆகுது? ப்ளஸ் எம் எஃபெக்ட் இருக்காது, வெறும் மைனஸ் ஐ எஃபெக்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அசிடிக் ஸ்ட்ரென்த். ஸோ சிம்பிளி உங்களோட நெகட்டிவ் சார்ஜ் வந்து எவ்வளோ ஸ்ப்ரெட் அவுட் ஆகுமோ தட் அந்தளவுக்கு என்ன ஆகும்? சிஸ்டம் ஸ்டெபிளைஸ் ஆகும். ஸோ மைனஸ் ஐ எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி யுவர் மைனஸ் ஐ எஃபெக்ட் ஸ்டெபிளைஸ் ஆர் மைனஸ் ஐ எஃபெக்ட் இன்க்ரீஸ் அசிடிட்டி. ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மைனஸ் ஐ எஃபெக்ட் இருந்தால் என்ன ஆகும்? எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து ஆக்சிஜனில் இருந்து புல் ஆகும். ஸோ அதனால என்ன ஆகும்? அசிடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். தட் மீன்ஸ் அந்த சிஸ்டம் வந்து என்ன பண்ணும்? ஈஸியாக H ப்ளஸை டொனேட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா which is going to have high acidity அப்படின்னு பார்த்தீங்கன்னா, and then let me see, there is one more order. Okay. So when you compare mesomeric effect and inductive effect compare பண்ணும்போது எப்பவுமே உங்க mesomeric effect is highly preferred, then your hyperconjugation, then your inductive effect. Okay. So comparatively உங்க mesomeric effect is highly preferred than your inductive effect. Okay. ஸோ மீசோமெரிக் வந்து என்ன ஷோ பண்ணுது? ப்ளஸ் எம் எஃபெக்ட் வந்து ஷோ பண்ணுது. ஸோ தட் மீன்ஸ் வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து என்ன ஆகும்? ஆக்சிஜன் மேலே தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கம்பேர் டு யர் மைனஸ் ஐ எஃபெக்ட் கூட கம்பேர் பண்ணும்போது ப்ளஸ் எம் எஃபெக்ட் இஸ் மோர் ப்ரிஃபர்ட். ஸோ ப்ளஸ் எம் எஃபெக்ட்னா என்ன? எலக்ட்ரான் இஸ் கோயிங் டு பி கிவன் டு தி சிஸ்டம்னு இருக்கும். ஓகேவா? ப்ளஸ் எம் எஃபெக்ட் தான் பேசிக்காக எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும்? சிஸ்டமுக்கு டொனேட் பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன ஆகும்? ஆக்சிஜன் மேலே எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சிஜன் மேலே எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா OH பாண்ட் வந்து என்ன ஆகும்? ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளால H ப்ளஸ் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால ப்ளஸ் எம் எஃபெக்ட் இருக்கிறது என்னது? நாட் ஃபேவரபிள். ஓகே. ஸோ மைனஸ் ஐ எஃபெக்ட் இஸ் மோஸ்ட் ஃபேவரபிள். ஸோ D இஸ் கோயிங் டு பி ஹைலி அசிடிக். ஓகே. D இஸ் கோயிங் டு பி மோஸ்ட் அசிடிக். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க ABCயில் வந்து பார்த்தீங்கன்னா ஏல வந்து என்ன இல்லை? ப்ளஸ் எம் எஃபெக்டும் இல்லை, மைனஸ் ஐ எஃபெக்டும் இல்லை. ஸோ அதனால யுவர் A இஸ் ப்ரிஃபர்ட். ஓகே. தென் கம்ஸ் B அண்ட் C. இப்போ B அண்ட் C வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபேக்டர் இருக்குது? ரெண்டுத்துலையுமே ப்ளஸ் எம் எஃபெக்ட் இருக்குது, ரெண்டுத்துலையுமே மைனஸ் ஐ எஃபெக்ட் இருக்குது. பட் என்ன ஒரு கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இண்டக்டிவ் எஃபெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் டிஸ்டன்ஸ் டிபெண்டன்ட். ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட் ஆல்வேஸ் டிஸ்டன்ஸ் டிபெண்டன்ட். ஓகேவா? ஸோ பேசிக்காக இண்டக்டிவ் எஃபெக்ட் எப்படி ஆக்ட் ஆகும்? திஸ் கோயிங் டு பி ஆக்ட் லைக் திஸ். ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து 1 2. ஸோ பேசிக்காக 3 பாண்ட்ஸ் வரைக்கும் ஷிஃப்ட் ஆகுமா?
So minus I effect of B is more than your minus I effect of C. Okay, va? So inductive effect of B is going to be more than your inductive effect of C. So this is going to be DABC. This is the correct order. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மீசோமெரிக் அண்ட் இண்டக்டிவ் எஃபெக்ட் பேஸ்ட் கொஷின். நான் கம் டு தி நெக்ஸ்ட் கொஷின். ஸோ செகண்ட் கொஷினில் என்ன இருக்குன்னா இங்கே வந்து ஆல்கோஹால் அகெயின் ஃபினால் குரூப்ஸ் இருக்குது. ஃபினால்லேருந்து என்ன இருக்குன்னா உங்களோட ஃப்ளூரின் குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ ஃப்ளூரின் குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து ஃப்ளூரின் இல்லாமல் நைட்ரோ குரூப்ஸ் கூட அட்டாச் ஆயிருக்கலாம். தட்ஸ் வெரி சிமிலர் எனி எலக்ட்ரோநைட்ரோ குரூப். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் யூ ஹேவ் ஃபினால் அண்ட் தென் ஃப்ளூரின். ஸோ ஃப்ளூரினில் வந்து என்ன இருக்காது, ப்ளஸ் எம் எஃபெக்ட்லாம் இல்லை. ஃப்ளூரின் வில் ஒன்லி ஷோ மைனஸ் ஐ எஃபெக்ட். ஓகே, ஃப்ளூரின் வில் ஒன்லி ஷோ மைனஸ் ஐ எஃபெக்ட். ஸோ நீங்கள் இதில் வந்து இந்த கொஸ்டினை வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட் கான்செப்டில் மட்டுமே அப்ரோச் பண்ணிங்கன்னா வாட் யூ வில் சே மைனஸ் ஐ எஃபெக்ட் இன்க்ரீசஸ் அசிடிட்டி. ஸோ அண்ட் இண்டக்டிவ் எஃபெக்ட் இஸ் டிஸ்டன்ஸ் டிபெண்டன்ட். ஸோ யூ வில் சே ஏ அண்ட் டி சி அண்ட் ஏ. ஸோ இதுதான் வந்து ஆர்டர்னு சொல்வீங்க. பட் திஸ் இஸ் டெஃபினெட்லி ராங். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து பாசிபிள். ஓகே, திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் யுவர் ஆப்ஷன் சி, ஸோ யூ ஹாவ் அ குரூப் லைக் திஸ். ஓகே, ஸோ யூ ஹாவ் ஆல்கோஹால் அண்ட் தென் யூ ஹாவ் யுவர் ஃப்ளூரின். ஸோ என்ன ஆகும்னா இங்கே வந்து ஹெச் பாண்டிங் வந்து பாசிபிள். ஃப்ளூரின் அண்ட் ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகும்னா இட்ஸ் கோயிங் டு ஃபார்ம் அ ஹைட்ரஜன் பாண்ட். ஓகே, ஸோ ஃப்ளூரின் அண்ட் ஹைட்ரஜன் வந்து ஹெச் பாண்டிங் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மெம்பர்ட். ஓகே, இங்கே வந்து என்ன ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும்னா சிக்ஸ் மெம்பர்ட் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். இன் கேஸ் ஆஃப் யுவர் ஆப்ஷன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ் OH and this is going to have fluorine. So இங்கே வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் என்ன இதுவாகுது, this is going to form a 5-membered hydrogen bonding. ஓகேவா? ஸோ கம்பேரிட்டிவ்லி ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து 6-membered இருக்கும்போது தான் ஹைலி ஸ்டேபிள். 5-membered விட என்ன ஆகும், 6-membered ஹைட்ரஜன் பாண்டிங் தான் வந்து மோஸ்ட் ப்ரிஃபர். ஸோ சியில் வந்து 6-membered ஹைட்ரஜன் பாண்டிங் ஹெச் பாண்டிங் வந்து பாசிபிள். ஓகே, சியில் வந்து ஹெச் பாண்டிங் பாசிபிள். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மோஸ்ட் acidic. ஓகேவா? ஸோ பேசிக்காக ஹைட்ரஜன் பாண்டிங் எது எதுக்கெலாம் பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் கேன் ஆல்சோ ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்டிங். ஆக்சிஜன் வில் ஆல்சோ ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இந்த த்ரீ கேசஸ்லையுமே ஹைட்ரஜன் பாண்டிங் பாசிபிள் அண்ட் ஒன்லி 6-membered இஸ் acceptable. ஓகே, ஒன்லி 6-membered H bonding is acceptable. Only 6-membered H bonding is acceptable. 6-membered hydrogen bonding தான் வந்து என்ன ஆகும்னா prefer ஆகும். Okay, so that's why your option C is going to be most acidic. Then comes your option B. Then comes your option B. Then comes your option D, and last comes your option A. So this is going to be the correct answer. Okay, wow. So this is a very important question. So now let's move to the next question. ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து யூ ஹாவ் யுவர் ஆசிட் குரூப்ஸ் அண்ட் யூ ஆல்சோ ஹாவ் யுவர் methoxy substituted to your acid group. ஓகேவா? ஸோ இங்கே வந்து கார்பாக்சிலிக் ஆசிட், பென்சின் கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து methoxy group வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஸோ வாட் வி நோ, methoxy group வந்து will always show your plus M effect and minus I effect. So this is also going to show plus M effect and minus I effect. This is also going to show minus I effect. Okay, ஸோ இந்த கொஷின்லேயும் வந்து அகெயின் ஒரு கேட்ச் இருக்குது. திஸ் இஸ் அகெயின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா whenever you have your benzene with carboxylic acid, benzene carboxylic acid சிஸ்டம் இருந்தால் என்ன பாசிபிள்னா உங்களோட ஆர்த்தோ எஃபெக்ட் வந்து பாசிபிள். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆல்கஹால்ஸ்லாம் அப்சர்வ் பண்ண முடியாது, ஆசிட் சிஸ்டமில் மட்டும்தான் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஆர்த்தோ எஃபெக்ட் வந்து பார்க்க முடியும். ஓகே, திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர்த்தோ எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னா, இஃப் எலக்ட்ரான் donating group or electron withdrawing group present at the alpha position of carboxylic acid, carboxylic
acid, then it increases acidity. ஓகே. ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் ஆர் வித்ட்ராயிங். ஸோ எந்த குரூப் உங்கள் ஆர்த்தோ பொசிஷனில் ப்ரெசென்ட் ஆயிருந்தாலும் என்ன ஆகும், தட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் தி அசிடிட்டி. ஸோ உங்கள் ஆப்ஷன் பியில் வந்து என்ன இருக்குது, பேசிக்லி உங்களுக்கு வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்குது, ப்ளஸ் அயன் எஃபெக்ட் இருக்குது, அது எல்லாமே கன்சிடர் கிடையாது. ஆர்த்தோ எஃபெக்ட் இருக்கா, ஸோ ஆல்ஃபா பொசிஷனில் என்ன இருக்குது, ஸோ கார்பாக்சிலிக் ஆசிடோட ஆல்ஃபா பொசிஷனில் you have a substituent. Alpha position la substituent irundhale enna agum, this is going to show ortho effect. Okay, so B is going to be most acidic. So B is going to be most acidic. Okay, so நான் சொன்ன மாதிரி இது வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் சிஸ்டம்க்கு மட்டும்தான் வந்து அப்ளிகபிள், ஆல்கஹால் சிஸ்டம்ஸ்க்கு அண்ட் அதர் சிஸ்டம்ஸ்க்கு அப்ளிகபிள் இல்லை. ஸோ பி இஸ் கோயிங் டு பி மோஸ்ட் acidic. ஓகே, ஸோ தென் கம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்ஷன் டியில் என்ன இருக்குது, யூ ஹாவ் மைனஸ் ஐ எஃபெக்ட் இருக்கிறதுனால D is going to be second most acidic and A is going to be acidic. So C ல வந்து பார்த்தீங்கன்னா plus M effect இருக்கிறதுனால that is going to be least. So this is going to be the order. Okay. So this is the correct answer. ஓகேவா. ஸோ இது மூணு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க சிம்பிள் கொஷின் மாதிரி தான் இருக்கும், பட் எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின்ஸில் தான் நம்ம வந்து நிறைய மிஸ்டேக் பண்ண சான்சஸ் இருக்குது. சிம்பிள் ஜிஓசி கான்செப்டில் என்ன பண்ணுவோம், இந்த சின்ன சின்ன ஹைட்ரஜன் பாண்டிங், ஆர்த்தோ எஃபெக்ட், ஆல்ஃபா எஃபெக்ட் இது எல்லாமே அவேராக இருக்காததுனால என்ன ஆகும்னா நம்ம வந்து மார்க் லூஸ் பண்ணிடுவோம். ஓகேவா. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் தி நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் பெரிய பெரிய கொஷின்ஸ்லேருந்து வரப்போகிறது இல்லை, உங்களோட சிம்பிள் கொஷின்ஸில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்டில் நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன மிஸ்டேக்லேருந்து தான் வரும். ஸோ அதனால தான் வந்து ஜிஓசி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபியூ மோர் கொஷின்ஸ். ஓகே, பிகேஏ பேஸ்ட் கான்செப்ட் தான். ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹியர் யூ ஹாவ் அ சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் நேம் இட் அஸ் ABC. ஸோ இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து உங்களோட சைக்ளோஹெக்சேன் வித் கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது, இங்கே வந்து பென்சீனில் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது, அண்ட் தென் யூ ஹேவ் யர் ஃபினால் வித் 3 நைட்ரோ குரூப்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ என்ன அரேஞ்ச் பண்ண போகிறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஷனில் வந்து இது மூணுத்தையும் வந்து பிகே ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம், இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, விச் இஸ் கோயிங் டு பி ஹைலி அசிடிக் ஆர் விச் இஸ் கோயிங் டு பி ஹைலி பேசிக். ஓகேவா. ஸோ எய்தர் யூ ஹேவ் டு ப்ரிஃபர் ஒன் சைட். நீங்கள் வந்து எய்தர் அசிடிட்டி ஆர்டர் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா அசிடிட்டி வச்சு நீங்கள் வந்து யூ கேன் சே ஆர் பேசிசிட்டி ஆர்டர். நான் வந்து எப்பவுமே அசிடிட்டி ஆர்டர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா ஒரு கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருந்தாலே நம்மளால என்ன பண்ண முடியும், கொஷின்ஸை வந்து எப்பவுமே வந்து எப்பவுமே வந்து தப்பு பண்ண மாட்டோம். ஓகேவா. ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து குரூப் வந்து எங்கே அட்டாச் ஆயிருக்கு, இங்கே வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து sp3 ஹைப்ரிடைஸ்ட் கார்பனில் அட்டாச் ஆயிருக்கு. இங்கே கார்பாக்சிலிக் ஆசிட் எங்கே இருக்குது, sp2 ஹைப்ரிடைஸ்ட் கார்பனில் அட்டாச் ஆயிருக்கு. இங்கே ஆல்கஹால், ஸோ கம்பேரிட்டிவ்லி ஆசிட் அண்ட் ஆல்கஹால் வந்து இங்கே இருக்குது sp2 ஹைப்ரிடைஸ்ட் கார்பனில் அட்டாக் ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ தெர் இஸ் அ ஆர்டர் ஆஃப் திங்கிங். ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் அப்ரோச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எந்த குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்கு, என்ன ஹைப்ரிடைசேஷனில் அட்டாச் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதனால தான் நான் என்ன ஸ்டார்ட் பண்ணேன்னா sp3 ஹைப்ரிடைஸ்ட் கார்பனா இல்லை sp2 ஹைப்ரிடைஸ்ட் கார்பனான்னு பார்த்தேன். ஸோ வாட் வி நோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் your sp is more than your sp2, then comes your sp3. ஸோ பேசிக்காக உங்கள் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா your எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஓகே யா அண்ட் ரைட் ஹியர். ஸோ பேசிக்கலாக உங்கள் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு யுவர் அசிடிட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு யுவர் அசிடிட்டி. ஸோ இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு யுவர் பேசிசிட்டி, தட் இஸ் பிகேஏ. ஸோ பிகேஏக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அசிடிட்டி ஆர்டர் எழுதிட்டா அதோட ரிவர்ஸ் தான் என்னவாக இருக்கும், இட்ஸ் கோயிங் டு பி யுவர் பிகேஏ. ஸோ ஏ அண்ட் பியில் கம்பேர் பண்ணும்போது பி இஸ் கோயிங் டு பி highly acidic compared to A. ஓகேவா. ஸோ இது என்ன ஆகும், B is going to be acidity order வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ acidity வந்து பார்த்தீங்கன்னா B is going to be highly acidic than A. ஓகே. ஸோ அப்போ pKa என்ன ஆகும், pKa of A is going to be more than your B. ஸோ B கம்பேர் பண்ணும்போது ஏல வந்து என்ன இருக்கும், pKa வந்து வேல்யூ மோராக இருக்கும், தட் இஸ் பேசிசிட்டி வேல்யூ வந்து மோராக இருக்கும். ஸோ when it comes to option C, ஸோ ஆப்ஷன் சியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா you have trinitrophenol. So trinitrophenol na this is nothing but your picric acid. Okay, this is nothing but your picric acid. So picric acid வந்து பார்த்தீங்கன்னா one of the most acidic compound, one of the most acidic compound. ஓகேவா. ஸோ pKa வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட picric acidக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து pKa வந்து 1.
பிகே வேல்யூ வந்து ரொம்பவே லெஸ்ஸாக இருக்கும். ஆல்மோஸ்ட் 1.02 தான் உங்களோட பிகே வேல்யூ. இன் கேஸ் ஆஃப் உங்கள் கார்பாக்சிலிக் ஆசிட் பென்சின் வித் கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து 4.21 நினைக்கிறேன். திஸ் இஸ் சம்வேர் ஈக்குவல் டு 4.5 வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ உங்களோட பிக்ரிக் ஆசிட் வந்து மோஸ்ட் ஹைலி அசிடிக். ஸோ அதனால என்ன ஆகும்னா அசிடிட்டி ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா சி இஸ் கோயிங் டு பி மோர் அசிடிக், then comes your benzene with carboxylic acid, then with your cyclohexane with your carboxylic acid. ஸோ பிகே வேல்யூ எதுக்கு இருக்கிறதே லோவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹைலி அசிடிக் சிஸ்டம்க்கு தான் என்ன இருக்கும், பிகே வேல்யூ லெஸ்ஸாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி பிகே ஆர்டர். சி இஸ் கோயிங் டு பி லீஸ்ட் பேசிக். ஓகே, சி வந்து என்னது மோஸ்ட் அசிடிக் அண்ட் லீஸ்ட் பேசிக். அதனால தான் என்ன இருக்குது, பிகே வேல்யூ வந்து வெரி லெஸ்ஸாக இருக்குது. ஓகே, this is important. This is very important. Okay. So next question. So next question வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ரம் இயர் நெட் ஜூன் 2016ல இருந்து கேட்டிருக்காங்க. 2016 கொஷின் இது. ஸோ இங்கே என்ன இது பண்ணோம்னா அகெயின் வந்து நம்ம வந்து பிகே ஆர்டர் வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இது எல்லா கொஷினுமே வந்து பிகே ஆர்டரில் தான் அரேஞ்ச் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்ம் பண்ணும், பேசிக் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இது பிகே இஸ் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பேசிசிட்டி. ஸோ நான் எப்பவுமே அசிடிட்டி ப்ரிஃபர் பண்ணுவேன்றதுனால என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் அசிடிட்டி ஆர்டர் எடுத்து போகிறோம். ஸோ அதை வந்து இன்வெர்ட் பண்ண என்ன ஆகும், பிகே ஆர்டர் வந்து வந்துடும். ஸோ அசிடிக் எப்போ வந்து ஒரு சிஸ்டம் அசிடிக் அப்படின்னு சொல்லுவோம்னா அந்த சிஸ்டமில் ஹெச் ப்ளஸ் ரிமூவ் பண்ணால் தான் என்ன ஆகும், தட்ஸ் கோயிங் டு பி அசிடிக். ஸோ ஹெச் ப்ளஸ் ரிமூவ் பண்ணால் என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ நெகட்டிவ் சார்ஜ் ஹியர். ஸோ இந்த ஹெச் ப்ளஸ் இங்கே ரிமூவ் ஆச்சுன்னா என்ன ஆகும், திஸ் கோயிங் டு ஃபார்ம் அ நெகட்டிவ் சார்ஜ் ஹியர். அண்ட் இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ 2 ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணால் இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் அண்ட் இசட்டில் பார்த்தீங்கன்னா ஒயில் வந்து என்ன இருக்குது, 5 மெம்பர் ரிங்கில் பேசிக்காக உங்கள் 5 மெம்பர் ரிங்கில் என்ன இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ 5 மெம்பர் ரிங்கில் நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு பி அரோமேட்டிக். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அரோமேட்டிக். அண்ட் என்ன இருக்குது, சைனோ குரூப்ஸ் இருக்குது. ஸோ சைனோ குரூப்ஸில் என்னது, சைனோ குரூப்ஸ் வில் ஆல்வேஸ் ஷோ மைனஸ் ஐ எஃபெக்ட். ஸோ மைனஸ் ஐ எஃபெக்ட் என்ன பண்ணும், வில் ஸ்டெபிலைஸ் யுவர் கார்பானியான் ஆர் நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அசிடிட்டி ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அசிடிட்டி ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா உங்களோட ஒய் வந்து என்னது, ஒய் இஸ் கோயிங் டு பி மோர் அசிடிக். ஓகேவா. ஏன்னா அது அரோமேட்டிக் சிஸ்டம் ஃபார்ம் ஆகுறதுனால என்ன ஆகும், ஈஸியாக வந்து ஹெச் ப்ளஸ்ஸை கொடுத்துரும். ஓகேவா. ஸோ நவ் கம்ஸ் யுவர் எக்ஸ் அண்ட் இசட். ஸோ எக்ஸ் அண்ட் இசட் நடுவில் எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஸோ இங்கே வந்து 4π எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஆன்டி அரோமேட்டிக். அண்ட் தென் இங்கேயும் என்ன இருக்குது, இசட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 9 பை பை சாரி 7 இருக்கா, 7 பை பாண்ட்ஸ் இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி அரோமேட்டிக். ஓகே. ஸோ நீங்கள் வந்து இந்த கான்செப்ட் படி போனீங்கன்னா யூ வில் சே Z is going to be aromatic, so that is going to be next acidic, then comes your X. ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆகும், பிகே வேல்யூ வந்து பிகே ஆர்டர் இஸ் கோயிங் டு பி ரிவர்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் கோயிங் டு பி சாரி so y is going to be the least, then comes your z and x is going to be more. So this is going to be your pk order and this is correct. Okay. So இந்த கான்செப்டை வேற எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this can also be explained on basis of your annihilation effect. Okay. This is very important, your annihilation effect. ஸோ annihilation effect அப்படின்னா என்ன, annihilation or annulation வாங்க. ஓகேவா. ஸோ பேசிக்காக ரெண்டுமே சேம் தான். annihilation or annulation effect அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு சிஸ்டமில் ரிங் அட்டாச் ஆகும்போது அந்த ரிங் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுன்னா உங்களோட கார்பானியன் ஆர் கார்போகேட்டைனை வந்து என்ன பண்ணுன்னா எதர் இட் கேன் ஸ்டெபிலைஸ் ஆர் டீஸ்டெபிலைஸ். ஓகேவா. ஸோ உங்கள் கார்போகேட்டைன் வந்து என்ன பண்ணும், இட் கேன் ஸ்டெபிலைஸ் பண்ணும் ஆர் இட் கேன் டீஸ்டெபிலைஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடந்தால் that is going to show your annihilation effect. So x and z ல பார்த்தீங்கன்னா ஸோ என்ன ஆகும்னா, ஸோ இன் கேஸ் ஆஃப் யுவர் z இந்த சிஸ்டம் வரைக்கும் கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது, 3 pi bonds இருக்குது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி aromatic. ஓகே. அண்ட் இங்கே என்ன இருக்குது, அகெயின் உங்களுக்கு வந்து 3 pi bonds இருக்குது. அதனால திஸ் இஸ் கோயிங் டு பி aromatic. ஸோ அரோமேட்டிக்காக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா திஸ் இஸ் கோயிங் டு ஸ்டெபிலைஸ் யுவர் கார்பானியன். ஓகே. லைக்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இங்கே வந்து ஒரே ஒரு அரோமேட்டிக் சிஸ்டம், அதாவது 3 pi ஆர்பிட்டல்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ எக்ஸ் அண்ட் இசட்ல கம்பேர் பண்ணும்போது இசட் இஸ் கோயிங் டு ஷோ more annihilation effect than comes your x. ஓகேவா. ஸோ என்ன ஆகுதுன்னா Z வந்து is going to stabilize your carbanion more than your X atom. Okay. Basically your indole system or something. Okay. ஸோ அதனால வந்து annihilation effect is more in case of Z
and less in case of X. So answer வந்து பார்த்தீங்கன்னா, again answer is anyway going to be same. நீங்க aromatics, anti aromaticனு பார்த்தீங்கன்னா, anti aromatic system வந்து என்ன ஆகும்? Highly unstable. ஸோ அதனால என்ன ஆகும்? This will not easily donate H plus. H plus ஈஸியாக donate பண்ண முடியலன்னா என்ன ஆகும்? That is going to be basic. Okay. So X will be highly basic. Then comes your Z and least it's your Y. So this is going to be the correct answer. ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரெண்டு பேசிஸில் சொல்லலாம். ஒன்று வந்து உங்கள் அரோமேட்டிசிட்டியில் சொல்லலாம், இன்னொன்று வந்து என்ன சொல்லலாம், அனிலேஷன் எஃபெக்டும் சொல்லலாம். பட் அனிலேஷன் எஃபெக்டும் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் யர் aromaticity. Okay. Yeah. Let's move to the next question. So this is a very important question. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிகே ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளி என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் அசிடிட்டி ஆர்டர் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அசிடிட்டி ஆர்டர், தென் வந்து வில் ஹாவ் யுவர் பிகே. ஓகே. ஸோ லெட் மீ erase this one. Let me erase this one. Okay. Yeah. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அசிடிட்டி ஆர்டரில் இது பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், பிகே ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் நேம் திஸ் ஒன். ஓகே. ஸோ லெட்ஸ் நேம் இட் அஸ் ஏபிசி. ஏ, பி அண்ட் சி. ஸோ ஃபர்ஸ்ட் அசிடிட்டி ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம், ஹெச் ப்ளஸை ரிமூவ் பண்ணணும். ஹெச் ப்ளஸ் ரிமூவ் பண்ணால் என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ நெகட்டிவ் சார்ஜ் ஹியர், this is going to form a negative charge here and this is going to form a negative charge here. ஸோ இந்த மூணு சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்ஷன் சியில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் எங்கே இருக்குது, ஓப்பன் சிஸ்டமில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ என்ன ஆகுது, இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஓப்பன் சிஸ்டமில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் சிஸ்டமில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் வந்து பாசிபிள். ஸோ எப்போவுமே வந்து ஓப்பன் சிஸ்டமில் வந்து எந்த ஒரு சார்ஜ் ஃபார்ம் ஆனாலும் சிம்பிளாக என்ன ஆகும்னா தட் இஸ் ஃப்ளெக்சிபிள். ஸோ ஓப்பன் சிஸ்டம்லாம் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ரொட்டேஷன் பாசிபிளாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண முடியாது, ஹெச் ப்ளஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ ஓப்பன் சிஸ்டம்ன்றதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி லீஸ்ட் அசிடிக். ஓகே. தென் கம்ஸ் யுவர் ஏ அண்ட் பி. ஸோ ஏ அண்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் யுவர் ரிங் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே வந்து ஏல வந்து யூ ஹாவ் யுவர் 6 மெம்பர் ரிங் அண்ட் பியில் என்ன இருக்குன்னா பியில் வந்து யூ ஹாவ் யுவர் 5 மெம்பர் ரிங். ஓகே. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக்காக ரிங் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது லெட் மீ take a space here. Okay, this is also linked with this questions. Okay, wow. So let's say you have your 3-member ring, you have your 4-member ring. Let's say you have your, okay, this is supposed to be a 5-member ring, and you have your 6-member ring. Okay, wow. ஸோ இங்கே 3-member ring வந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் 3-member ring வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கார்பன் வித் 2 அதர் குரூப்ஸ் வந்து இந்த மாதிரி அட்டாச் ஆயிருக்கு. ஸோ 3-member ரிங்கில் இந்த பாண்ட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ பேசிக்கலி உங்களோட sp2 ஹைப்ரிடைஸ்ட் கார்பன், ஸோ sp2 ஹைப்ரிடைஸ்ட் கார்பனோட பாண்ட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 120 டிகிரி இருக்கும். ஓகே. அண்ட் sp3 ஹைப்ரிடைஸ்ட் கார்பனோட பாண்ட் ஆங்கிள் என்னவா இருக்கும், 109.49 டிகிரி, அதாவது 109.5 டிகிரி இருக்கும். ஸோ இங்கே என்ன கார்பன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து sp3 ஹைப்ரிடைஸ்ட் கார்பன் இருக்குது. ஸோ என்ன இருக்குது, 109 டிகிரி இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 60 டிகிரி தான் வந்து இருக்குது. ஸோ 109.5 டிகிரி இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, வெறும் 60 டிகிரி தான் இதுவாக இருக்குது. ஸோ அதனால என்ன ஆகும்னா தெர் இஸ் கோயிங் டு பி அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெயின். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயின் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா கார்பனோட எலக்ட்ரான் டென்சிட்டி எல்லாமே வந்து அபவ்ல தான் இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்னா இன் சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் ரிங் சிஸ்டம் வந்து எப்போவுமே என்ன ஆகும்னா ரிங் வில் ஆல்வேஸ் ஹாவ் பி கேரக்டர், ring will always have p character, and aboveல இருக்கிறது என்ன ஆகும், this is going to have s character. So this is going to have s character. ஓகேவா. ஸோ p character and s character. So s character வந்து எதுக்கு ஈக்குவல்னா s character is directly proportional to your electronegativity. ஸோ உங்கள் s character வந்து electronegativity-க்கு வந்து டைரக்டாக ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி உங்களோட உங்களோட பாண்ட் உங்களோட 3 டிகிரி உங்களோட 3-member ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஸ்ட்ரெயின் ஜாஸ்தியாக இருக்குமா. ஸோ இங்கே வந்து பாண்ட் ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஓகே. ஸோ இங்கே பாண்ட் ஆங்கிள் என்ன இருக்கும், 90 டிகிரி. இங்கே பாண்ட் ஆங்கிள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து
ஒரு 75 டிகிரி இருக்கும். அண்ட் திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் கோயிங் டு பி ஈக்குவல் டு யர் 120 டிகிரி கேட்கலாம் இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் கோயிங் டு பி ஃபோர். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கில் வந்து ஆங்கிள் ஸ்ட்ரெயின் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அபவ் ஹைட்ரஜன்ஸ் வந்து என்ன ஆகும், ஹைட்ரஜன்ஸ் இஸ் கோயிங் டு பி ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ அங்கே வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிங்க்கு அபவ்ல தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 3 மெம்பர்ல வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி மோராக இருக்கும். ஸோ பேசிக்லி எஸ் கேரக்டர். ஸோ எஸ் கேரக்டர் ஆஃப் யுவர் பாண்ட் இஸ் கோயிங் டு பி மோர் லைக் உங்கள் 3 மெம்பர் ரிங்கில் தான் என்ன இருக்கும், எஸ் கேரக்டர் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி உங்கள் 5 மெம்பர்ட் ரிங் அண்ட் 6 மெம்பர்ட் ரிங்கில் பார்க்கும்போது எஸ் கேரக்டர் எதுக்கு ஜாஸ்தி? ஸோ எஸ் கேரக்டர் is more for 5 membered ring. Okay, so S character is more for your 5 membered ring than 6 membered ring. So 6 membered ring விட உங்க S character வந்து 5 membered ring க்கு ஜாஸ்தி. And S character okay, S character is directly proportional to your electronegativity, and what we know, electronegativity is directly proportional to your acidity. ஸோ எஸ் கேரக்டர் ஜாஸ்தியாக இருந்தால் என்ன சொல்லலாம், அந்த சிஸ்டம் வந்து அசிடிக்காக இருக்கும். ஸோ சிம்ப்ளி யுவர் பி இஸ் கோயிங் டு பி மோர் அசிடிக் தேன் கம்ஸ் யுவர் ஏ. ஓகே. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் திஸ் ஒன். ஸோ இது ரிலேட்டடாக நம்ம ஃபர்தர் கொஷின்ஸும் வந்து பார்க்கலாம். ஸோ சிம்ப்ளி உங்கள் ரிங் வந்து ரிங் சைஸ் ஸ்மாலாக இருந்தால் என்ன ஆகும்னா தட் இஸ் கோயிங் டு ஹேவ் ஹை எஸ் கேரக்டர், அதாவது தட் சிஸ்டம் இஸ் கோயிங் டு பி ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ், அதனால இட்ஸ் கோயிங் டு பி ஹைலி அசிடிக். ஓகேவா? ஸோ பிகேஏ ஆர்டர் என்னவா இருக்கும்னா இட்ஸ் சிம்பிளி கோயிங் டு பி ரிவர்ஸ். ஸோ பிகேஏ ஆர்டர் என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு பி பி இஸ் கோயிங் டு பி லெஸ் பேசிக், then comes A and C. So pKa is more for your C, then comes your pKa is more for your C. Okay, and then comes your A and B. Okay, this is the correct order. ஓகே. லைக்லி இந்த கொஷின் வந்து பாருங்கள். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா கேஏ வேல்யூ. இப்போது ஹெச்ஏ அண்ட் ஹெச்பியில் கேஏ வேல்யூ எதுக்கு வந்து ஜாஸ்தி, ஹெச்ஏலுக்கு ஜாஸ்தியா இல்லை ஹெச்பிக்கு ஜாஸ்தியா? ஸோ கேஏனா என்னது, பேசிக்காக வந்து dissociation constant of your acid. Okay, so K is your acid dissociation constant. Acid dissociation constant. ஓகே. ஸோ கேஏன்றது பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களோட ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஹெச்ஏ அண்ட் ஹெச்பியில் விச் இஸ் கோயிங் டு பி ஹைலி அசிடிக் அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஹெச்ஏ அண்ட் ஹெச்பியில் எது வந்து ஹைலி அசிடிக்னு தான் பார்க்கணும். ஸோ இங்கே சிம்பிளாக பாருங்கள். ஸோ ஹெச்ஏ வந்து எங்கே இருக்குது, இந்த கார்பனில் வந்து அட்டாக் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, 4 மெம்பர்ட் ரிங் இருக்கா. ஸோ 4 மெம்பர்ட் ரிங்கில் என்ன இருக்குது, ஸோ 4 மெம்பர்ட் ரிங்கில் வந்து ஸோ 4 மெம்பர்ட் அண்ட் 6 மெம்பர்டை பார்க்கும்போது 4 மெம்பர்ட் ரிங் தான் வந்து என்னது இஸ் கோயிங் டு ஹாவ் ஹை எஸ் கேரக்டர், அதனால ஹெச்ஏ இஸ் கோயிங் டு பி ஹைலி அசிடிக் கம்பேர் டு யுவர் ஹெச்பி. ஓகே. ஸோ இது வந்து டைரக்ட் ரிலேட்டட் கொஷின். ஸோ உங்களோட ரிங் சிஸ்டம், ஸோ ரிங் சிஸ்டம் படி பார்த்தீங்கன்னா ஹெச்ஏ வந்து என்ன இருக்குன்னா உங்களோட 4 மெம்பர்ட் ரிங்க்கு பக்கத்தில் இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஹை எஸ் கேரக்டர் கம்பேர் டு யுவர் ஹெச்பி. ஓகேவா? ஸோ அதனால ஹெச்ஏ இஸ் கோயிங் டு பி ஹைலி அசிடிக் தென் டு யுவர் ஹெச்பி. ஓகே. ஸோ திஸ் இஸ் யுவர் Ka acidity order. HA is going to be highly acidic. HA is acidic proton. Acidic proton. Okay, wow. Okay. So again we have, okay, before coming to this, let's solve this question also. So இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கார்பன் டபுள் பாண்டோட ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வாட் we know அப்படின்னு பார்த்தீங்கன்னா we know that frequency. ஸோ ஃப்ரீக்வன்சிக்கு வந்து we have a formula. ஸோ frequency is equals to 1/2 pi root of k by mu. ஓகேவா? ஸோ கேன்றது வந்து பேசிக்காக உங்கள் அசிடிக் ஸ்ட்ரென்த், மியூன்றது வந்து ரெடியூஸ்டு மாஸ், அண்ட் மியூ இஸ் நத்திங் பட் யுவர் ஃப்ரீக்வன்சி. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, எதில் வந்து கார்பன் டபுள் பாண்டோட ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியாக இருக்கும்னு வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் வாட் we know அப்படின்னு பார்த்தீங்கன்னா we know that பாண்ட் கேரக்டர் எதில் ஜாஸ்தி, ஸோ எஸ் கேரக்டர் வந்து உங்களோட 3 மெம்பர்ட் ரிங்கில் தான் என்ன இருக்குது, எஸ் கேரக்டர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எஸ் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்னா உங்களோட பாண்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேசிக்லி இங்கே எழுதுகிறேன். ஸோ யார் எஸ் கேரக்டர், ஓகேவா? ஸோ உங்கள் எஸ் கேரக்டர் வந்து ஸோ இந்த இடத்துல வந்து எஸ் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது,
பட் இங்க என்ன ஆகுது? இங்க வந்து நம்மளுக்கு வந்து 2 பாண்ட்ஸ்க்கு பதிலா இங்க வந்து பை பாண்டா ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்க வந்து என்ன ஆகுதுன்னா, எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து ஒரு சிங்கிள் லைன்ல வந்து அலைன் ஆகுது. ஸோ இங்க வந்து சிங்கிள் பாண்ட் பதிலா டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுதா? ஸோ இங்க எல்லா இடத்துலயுமே என்ன இருக்கு? டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வி நோ தட் சிங்கிள் பாண்டை விட டபுள் பாண்டோட பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தி. அண்ட் தென் 3 மெம்பர்ட் ரிங்ல வந்து எஸ் கேரக்டர். ஸோ அபவ் தி ரிங்ல வந்து என்ன இருக்கும்? எஸ் கேரக்டர் ஜாஸ்தி. So S character is directly proportional to your bond strength. So S character is directly proportional to your bond strength. So bond strength என்னது? It's nothing but your root cake வந்து directly proportional இருக்கும். So bond strength வந்து எதுக்கு equal? From this equation we know that bond strength is directly proportional to your frequency. So simply we can say small ringsல இருந்து என்ன இருக்கும்? Carbonyl stretching frequency வந்து more இருக்கும். So it's going to be in the order A, B, C, D. This is going to be the order. Okay, this is again important. So now again we have one more question. Increasing order of carbonyl stretching frequency. So இங்க வந்து carbon carbon double bond வந்து பார்த்தோம். ஸோ இங்க என்ன பார்க்குறோம்னா carbonyl stretching frequency வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ பேசிக்காக இங்கே என்ன சிஸ்டம் இருக்கு? யூ ஹேவ் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் வந்து என்ன ஆகும்னா இட் கேன் டொனேட் எலக்ட்ரான்ஸ் லைக் திஸ். அண்ட் இங்கே என்ன இருக்கும்? திஸ் கேன் ஹியர் ஆல்சோ இட் கேன் டொனேட் எலக்ட்ரான்ஸ் ஹியர் அண்ட் ஹியர். And this electrons can be donated like this. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் இருக்கும்போது ஒரு பெஸ்ட் வே வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, லெட்ஸே இந்த ஆக்சிஜனில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸே இந்த கார்பனேட். ஸோ நம்ம இப்போ வந்து கார்பன் கார்பன் டபுள் பாண்டோட ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி தான் பார்க்குறோம். ஸோ இந்த கார்பனைலில் வந்து எவ்வளோ எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கும்னா 100% எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்குமா? ஸோ இது வந்து இந்த ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணுது? அது மேலே இருக்க எல்லா எலக்ட்ரான்ஸுமே வந்து தரதுனால திஸ் இஸ் கோயிங் டு ட்ரான்ஸ்ஃபர் 100% எலக்ட்ரான் டென்சிட்டி. லைக்லி உங்கள் ஆப்ஷன் பியில் வந்து பாருங்கள், ஆக்சிஜனில் இருக்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டொனேட் ஆகிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு கிவ் 100%. அண்ட் டபுள் பாண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி 100%. ஸோ ஆல் டுகெதர் வந்து பியில் வந்து எவ்வளோ இருக்குது? 200% வந்து என்னாகும்? எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, அண்ட் ஆப்ஷன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா 50% தான் என்ன ஆகும்னா எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இருக்கும். ஸோ இப்போ கொஷனில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? நம்மளுக்கு வந்து கார்பனைல் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி யூ ஹாவ் அ குரூப் லைக் திஸ். ஓகேவா? ஸோ இங்கே பாண்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் ஏல வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணால் திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ சிங்கிள் பாண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ சிங்கிள் பாண்ட். ஸோ பாண்ட் ஸ்ட்ரென்த் என்ன ஆகுது? ஸோ இன் திஸ் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து உங்கள் கார்பனைலில் ஃபீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா டபுள் பாண்ட் கேரக்டர் வந்து சிங்கிள் பாண்ட் கேரக்டராக மாறுது. கார்பனைல் வந்து டபுள் பாண்டில் இருக்கா? ஸோ கார்பனைல் வந்து டபுள் பாண்டில் இருக்கிறது வந்து என்ன ஆகுது? சிங்கிள் பாண்டாக CO மைனஸாக மாறுது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. ஸோ பேசிக்காக இப்போ பாண்ட் ஸ்ட்ரென்த் ஆர்டர் வந்து நீங்கள் எழுதுனீங்கன்னா ஸோ உங்கள் பி வந்து இஸ் கோயிங் டு பி லீஸ்ட் 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 ஸ்டேபிள். ஓகே, ஸோ பியில் வந்து என்ன இருக்குன்னா உங்களோட பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா இங்கே என்ன ஆகுது? எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து 200% ஆக்சிஜன் மேலே போகுது. ஸோ அதனால பியில் வந்து சிங்கிள் பாண்ட் கேரக்டர் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ சிங்கிள் பாண்ட் கேரக்டர் ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன ஆகும்? பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ கார்பனைல் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி உங்கள் பிக்கு கம்மியாக இருக்கும். தென் கம்ஸ் யுவர் ஏ, தென் கம்ஸ் யுவர் சி. ஓகே, ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் திஸ் ஒன். ஸோ பாண்ட் ஸ்ட்ரென்த் கே ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 3 மெம்பர் வந்து மோர் ஸ்ட்ராங், தென் கம்ஸ் யுவர் 2 மெம்பர், தென் கம்ஸ் யுவர் சிங்கிள் பாண்ட். ஓகேவா? ஸோ கார்பனைல் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக டபுள் பாண்ட் கேரக்டர்லேருந்து சிங்கிள் பாண்ட் கேரக்டருக்கு ஷிஃப்ட் ஆகுறதுனால அதோட பாண்ட் ஸ்ட்ரென்த் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. அதனால கார்பனைல் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சியும் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ தட்ஸ் வை C, A and B is the correct answer. Okay, so now let's move to the basicity concept. ஸோ இப்போ வந்து பெசிசிட்டியில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்குது. 2 பேசிக் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்குது. ஒன் இஸ் யர் SIR, தி அதர் ஒன் இஸ் யர் SIP. ஓகேவா? ஸோ SIRனா என்ன, SIPனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SIR இஸ் நத்திங் பட் யர் ஸ்டெரிக் இன்ஹிபிஷன் இன் ரெசனன்ஸ். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யர் steric inhibition and resonance. So let me write it here. SIR is going to be steric inhibition in
ரெசனன்ஸ். ஓகே. எது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி, ஸ்டெரிக் inhibition in protonation. protonation. ஸோ எஸ்ஐஆர் அண்ட் எஸ்ஐபி எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேஸில் வந்து அப்சர்வ் பண்ணலாம். ஸோ உங்கள் எஸ்ஐஆர் எஃபெக்ட் இருந்தால் என்ன ஆகும்னா எஸ்ஐஆர் வந்து இன்க்ரீசஸ் பெசிசிட்டி. ஸோ இதுலலாம் உங்கள் எஸ்ஐஆர் எஃபெக்ட் இருக்கோ அது என்ன பண்ணும், பெசிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் உங்கள் எஸ்ஐபி எஃபெக்ட் என்ன பண்ணும்னா டிக்ரீசஸ் பெசிசிட்டி. ஸோ உங்கள் எஸ்ஐபி எஃபெக்ட் வந்து பெசிசிட்டியை டிக்ரீஸ் பண்ணும். ஸோ இப்போ பேசிக்காக வந்து லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எஸ்ஐஆர் எஃபெக்ட்னா என்ன, எஸ்ஐபி எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்ஐஆர் எஃபெக்ட்னா வந்து இட்ஸ் பேசிக்லி ஸ்டெரிக் இன்ஹிபிஷன் அண்ட் ரெசனன்ஸ். ஸோ எங்கெல்லாம் வந்து ரெசனன்ஸ் வந்து ஸ்டாப் ஆகுது, ஸோ பல்கி குரூப்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால ரெசனன்ஸ் பாசிபிள் இல்லைன்னா அப்போ என்ன ஆகும், அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஈஸியாக டொனேட் பண்ணலாமா, ரெசனன்ஸ்ல இருந்தால் எலக்ட்ரான்ஸ் வந்து அன்அவைலபிளாக இருக்கும். பட் ரெசனன்ஸ் இல்லை, இங்கே வந்து ஸ்டெரிக் குரூப்ஸ் பல்கி குரூப்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ரெசனன்ஸ் பாசிபிள் இல்லை. ஸோ லெட்ஸ் சே உங்கள் ஆப்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, யூ ஹேவ் அ மித்தைல் குரூப் அண்ட் தென் மித்தைல் குரூப். ஸோ 3 பல்கி குரூப்ஸ், 2 3 வந்து பல்கி குரூப்ஸ் இருக்கிறதுனால பல்கி குரூப் CH3 குரூப்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குமா. ஸோ நைட்ரஜனில் வந்து இட் இஸ் கோயிங் டு பி அட்டாச் லைக் திஸ் இஸ் 1 CH3 ஹைட்ரஜன். ஓகே. ஸோ இது வந்து என்ன இருக்குது, திஸ் இஸ் கனெக்டட் டு யுவர் பென்சீன் சிஸ்டம். ஓகே. ஸோ பென்சீன் சிஸ்டம்லேயே என்ன இருக்குது, யூ ஹேவ் யுவர் மித்தைல் குரூப். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து மித்தைல் குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால என்ன ஆகுது, ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்து கிரியேட் ஆகுதா. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ அதனால் என்ன பண்ண முடியாதுன்னா நைட்ரஜனோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பல்கி குரூப்ஸாக இருக்கிறதுனால இது இந்த மாதிரி இருக்கிறத விட்டு என்ன ஆகும்னா இந்த குரூப் வந்து பிலோ தி பிளேன் போச்சுன்னா லைக் இந்த குரூப் வந்து என்ன ஆகும், எப்படி இருந்தால் ஸ்டேபிளாக இருக்கும்னு பார்த்து இந்த குரூப் வந்து பிலோ தி பிளேன் போயிடும். ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆகும்னா மொத்த ஆர்பிட்டல் இன்ட்ராக்ஷனுமே வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ அதனால டைரெக்டாக என்ன ஆகாது, ரெசனன்ஸில் வந்து இன்வால்வ் ஆக முடியாது. ஸோ அதனால தான் திஸ் இஸ் கோயிங் டு ஷோ எஸ்ஐஆர் எஃபெக்ட். ஓகேவா. ஸோ ரெசனன்ஸ் வந்து ஸ்டாப் ஆகுது, பல்கி குரூப்ஸ் இருக்கிறதுனால ரெசனன்ஸ் ஸ்டாப் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் யுவர் எஸ்ஐஆர் எஃபெக்ட். ஸோ எதெல்லாம் வந்து பல்கி குரூப், ஸோ இது வந்து அகெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து பல்கி குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மித்தைல், உங்களோட நைட்ரோ NO2, உங்களோட குளோரின், புரோமின், அயோடின். ஓகே. ஸோ பேசிக்காக இந்த குரூப்ஸ் வரைக்கும் தான் வந்து கன்சிடர் பண்ணுவோம். கொஷின்ஸும் வந்து இதுலேருந்து தான் வரும். ஓகேவா. ஸோ உங்கள் மித்தைல், நைட்ரோ, குளோரின், புரோமின், ஓகே திஸ் இஸ் புரோமின் அண்ட் அயோடின். ஸோ இந்த குரூப்ஸ் இருந்தால் என்ன ஆகும்னா உங்கள் சிஸ்டமில் வந்து எஸ்ஐஆர் எஃபெக்ட் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ எஸ்ஐஆர் எஃபெக்ட் இருக்கணும்னா என்ன இருக்கணும், சிஸ்டம் வந்து பல்கியாக இருக்கணும். ஸோ இப்போ 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பல்கி குரூப்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால 2 இஸ் கோயிங் டு பி ஹைலி பேசிக். ஓகேவா. ஏன்னா எஸ்ஐஆர் எஃபெக்ட் என்ன பண்ணும், எஸ்ஐஆர் எஃபெக்ட் இன்க்ரீசஸ் பெசிசிட்டி. ஸோ அதனால 2 இஸ் கோயிங் டு பி ஹைலி பேசிக். ஓகே. திஸ் இஸ் கோயிங் டு பி ஹைலி பேசிக். அண்ட் தென் ஆப்ஷன் 1ல் பாருங்கள். ஆப்ஷன் 1ல் என்ன இருக்குது, இங்கே வந்து ஒரு NH2 குரூப் இருக்குது அண்ட் 1 CH3 குரூப் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு பல்கி குரூப் தான் இருக்குது, CH3 குரூப்னு ஒரே ஒரு பல்கி குரூப் தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எஸ்ஐஆர் எஃபெக்ட் இருக்காது. ஸோ இங்கே என்ன இல்லை, நோ எஸ்ஐஆர் எஃபெக்ட். ஸோ இதில் வந்து ஆப்ஷன் 2ல் எஸ்ஐஆர் எஃபெக்ட் இருக்குது. பட் ஆப்ஷன் 1ல் என்ன இல்லை, எஸ்ஐஆர் எஃபெக்ட் இல்லை. ஏன்னா இங்கே என்ன இருக்குது, பேசிக்காக ஒரே ஒரு பல்கி குரூப் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பல்கி குரூப் இருந்தால் என்ன ஆகும்னா தட் இஸ் கோயிங் டு ஷோ யுவர் எஸ்ஐபி எஃபெக்ட். ஓகே. ஸோ பேசிக்காக 2 பல்கி குரூப் இருக்கணும். 2 பல்கி குரூப் இல்லாமல் ஒரு பல்கி குரூப் இருந்தால் என்ன ஆகும்னா தட் இஸ் கோயிங் டு ஷோ யுவர் எஸ்ஐபி எஃபெக்ட். ஸோ எஸ்ஐபி எஃபெக்ட்னா என்ன, ஸ்டெரிக் இன்ஹிபிஷன் அண்ட் புரோட்டனேஷன். ஸோ H+ வந்து அதாவது நைட்ரஜனோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது, இட்ஸ் cannot abstract a ஹைட்ரஜன். H+ வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. அதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா ஸ்டெரிக் இன்ஹிபிஷன் அண்ட் புரோட்டனேஷன். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், நைட்ரஜனோட லோன் பேர்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை, அது வந்து சிஸ்டமில் வந்து ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இதனால் என்ன ஆகும்னா பெசிசிட்டி குறையும். ஸோ நைட்ரஜனோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது, இட் cannot abstract a proton. ஸோ அதனால் பெசிசிட்டி குறையும். ஓகே. ஸோ SI1ல் வந்து என்ன ஆகும்னா 1 will show SIP எஃபெக்ட். ஸோ ஒரே ஒரு பல்கி குரூப் இருந்தால் என்ன ஆகும்னா
SIP effect வந்து show ஆகும். Okay. So one is going to be less basic. One is going to be less basic. So இப்போ வந்து basicity order வந்து பார்த்தீங்கன்னா which is going to be more highly basic, 2 is going to be highly basic, then compares to your 3. Okay, so 2 and 3 compare பண்ணும்போது 2 is going to be highly basic. 3 and 1 compare பண்ணும்போது இங்க வந்து ஒரு bulky group இருக்கிறதுனால சாரி 1ல வந்து ஒரு bulky group இருக்கிறதுனால இங்க வந்து SIP effect இருக்கு. ஸோ அதனால this is going to be less basic. 3ல என்ன இல்லை SIR effectடும் இல்லை, no SIR, no SIP. அதனால 3 is going to be okay, sorry. So 3 is going to be basic. Okay, so this is going to be the order. 2, 3, 1 is the correct order. Okay, so likely next question இருக்கு. So இந்த question வந்து again this is very important. Okay, இந்த questionsலாம் வந்து ரொம்பவே important. ஓகேவா? ஸோ இந்த கொஷனில் வந்து பாருங்கள். ஸோ இங்கே என்ன இருக்குது, யூ ஹாவ் அ பல்கி குரூப், ஹியர் யூ ஹாவ் 2 பல்கி குரூப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே பல்கி குரூப்ஸ் வந்து இருக்குது. ஸோ பென்சீன் ரிங்கில் வந்து ஒரு சைடில் வந்து பல்கி குரூப்ஸ் இருக்குது அண்ட் நைட்ரஜனில் யூ ஹாவ் பல்கி குரூப்ஸ். ஸோ என்ன ஆகும், வி நோ தட் திஸ் இஸ் கோயிங் டு ஷோ SIR. ஸோ SIR எஃபெக்ட் ஷோ ஆச்சுன்னா என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு பி ஹைலி பேசிக். ஓகே, அண்ட் இங்கே வந்து பாருங்கள், லெட்ஸ் சே 1 and 2. ஸோ 2ல வந்து பார்த்தீங்கன்னா பென்சீன் ரிங்கில் 2 மித்தைல் குரூப் இருக்குது அண்ட் அங்கேயும் என்ன இருக்குது, நைட்ரஜனில் பல்கி குரூப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து 2ல தானே அப்போ 1 and 2 கம்பேர் பண்ணும்போது SI பார்த்தீங்கன்னா 2 பல்கி குரூப்ஸ் வந்து இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஷோ SIR எஃபெக்ட். பல்கி குரூப்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்னா நைட்ரஜன் வந்து வேற ஒரு ஓரியன்டேஷன் பாசிபிள் இல்லை. ஸோ நான் என்ன சொன்னேன், SIR எஃபெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பல்கி குரூப் இருக்கிறதுனால நைட்ரஜன் வந்து வேற ஒரு ஓரியன்டேஷனுக்கு போகும். அதனால தான் என்ன பண்ண முடியும், இட் இஸ் கோயிங் டு டொனேட் இட்ஸ் எலக்ட்ரான். ஓகேவா, ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகாமல் எலக்ட்ரான்ஸ் வந்து ஈஸியாக டொனேட் பண்ணும். பட் 2 சைடுமே பல்கி குரூப் இருந்தால் என்ன பண்ண முடியாது, நைட்ரஜன் குரூப்பால் வந்து ரொட்டேட் பண்ண முடியாது. அங்கே வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நைட்ரஜனோட எலக்ட்ரான்ஸ் வந்து ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும். ஓகே, ஸோ ஸ்டெரிக் இன்ஹிபிஷன் அண்ட் ப்ரோட்டனேஷன். ஸோ ப்ரோட்டனேஷன் ஆக முடியாது, ஏன்னா நைட்ரஜனோட எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகிடும், ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால இட் கேன் நாட் பி ப்ரோட்டனேட்டட். ஸோ 1 and 2ல பார்க்கும்போது 1 இஸ் கோயிங் டு பி மோர் பேசிக் கம்பேர் டு 2. ஸோ சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வெனவர் உங்கள் சிஸ்டமில் வந்து நைட்ரஜன் குரூப்பும் பல்கியாக இருக்குது அண்ட் தென் சிஸ்டமில் வந்து ஒன் சைட் ஆஃப் தி ரிங் வந்து பல்கியாக இருக்குன்னா தென் இட் ஷோஸ் யுவர் SIR எஃபெக்ட். அதுவே சிஸ்டமில் 2 சைடுமே வந்து பல்கி குரூப் இருக்குது அண்ட் நைட்ரஜனும் பல்கி குரூப் இருக்குன்னா என்ன ஆகும், அந்த இதில் வந்து உங்கள் SIRக்கு பதிலாக அங்கே என்ன ஷோ ஆகும், SIP எஃபெக்ட் தான் ஷோ ஆகும். ஸோ SIR அண்ட் SIP வந்து இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன். நாளைக்கு அதாவது டுமாரோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஜிஓசி அண்ட் அரோமேட்டிசிட்டியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து இன்னும் கிளியராக வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கே தெரியுது லைக் இந்த ஸ்லைட் வந்து இப்போ வந்து கொஞ்சம் நிறைய கொஷின்ஸ் வந்து ஒரே ஸ்லைடில் இருக்கிறதுனால இட் இஸ் kind of little clumsy, so I'll try to avoid this one. Okay, I'm really sorry for this. So நம்ம வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து SIR and SIP எஃபெக்ட் வந்து இன்னும் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஓகே, let's move to the next question. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஷின்னா PKA. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம சில கொஷின் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ வந்து PKA கான்செப்ட். ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். பேசிக்காக வந்து PKA அப்படின்னா என்னென்னா பெசிசிட்டி. PKA is directly proportional to your basicity. ஸோ இப்போ இந்த வந்து 2 காம்பவுண்ட் இருக்குது, லெட்ஸ் சே 1 and 2. ஸோ 1 and 2ல விச் இஸ் கோயிங் டு பி ஹைலி பேசிக் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக வந்து லெட்ஸ் சே நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது ஃபர்ஸ்ட் அசிடிட்டி ஆர்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் அசிடிட்டி ஆர்டர் அண்ட் தென் வந்து அதை இன்வெர்ஸ் பண்ணால் PKA. ஸோ இதுதான் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி. நான் இப்படி தான் வந்து சால்வ் பண்ணுவேன். ஸோ மிஸ்டேக் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக as I told earlier. ஸோ சிம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டமில் ஒரு H+ ரிமூவ் பண்ணால் என்ன ஆகும், இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ கார்பானியன் ஹியர். லைக்லி இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணால் என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ கார்பானியன் ஹியர். ஓகே, ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் அகெயின் அனிலேஷன் கான்செப்ட் வச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இல்லை நார்மலாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸ் வந்து எதில் பாசிபிள், ரெண்டுத்துலேயுமே வந்து ரெசனன்ஸ் பாசிபிள். பட் உங்கள் 2 வந்து என்ன இருக்குது, 2 இஸ் கோயிங் டு பி மோர் ரிஜிட். ஸோ ரிஜிட் சிஸ்டமாக இருக்கிறதுனால என்ன ஆகும், 2 இஸ் கோயிங் டு பி மோர் அசிடிக் கம்பேர் டு 1. ஓகேவா, ஸோ 2ல் வந்து ரிஜிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால 2 இஸ் கோயிங் டு பி மோர் அசிடிக் கம்பேர் டு 1. ஸோ PKA என்ன ஆகும், PKA ஆஃப் 1 is going to be more than 2. ஓகேவா,
ஸோ பேசிக்கா சிஸ்டம் ரிஜிடா இருக்கா இல்லையான்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே. And then comes your KA value. So there is one more question of KA value. So இந்த சிஸ்டம்ல வந்து HA and HP இது ரெண்டுத்துல வந்து எதோட KA வேல்யூ வந்து ஹையா இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்க போறோம். ஸோ this is actually based on your Perlin effect. Okay, this is actually based on your Perlin effect. ஸோ பெர்லன் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்காக வாட் வி நோ நைட்ரஜனில் வந்து என்ன இருக்குது, நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. ஸோ 1 2 3 4 5. ஓகே, ஸோ என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு அட்டாச் டு எதர் ஹைட்ரஜன் ஆர் எனி அதர் குரூப். லெட்ஸ் சே ஹைட்ரஜன் ஆர் எனி ஆர் குரூப் கூட வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அண்ட் தென் இட் வில் ஆல்சோ ஹாவ் அ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, ஸோ என்ன ஆகும்னா இங்கே என்ன இருக்குது, நைட்ரஜனில் வந்து 3 பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் என்ன இருக்குது, நைட்ரஜன் மேலே வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிபிள். ஓகே, ஸோ நைட்ரஜன் மேலே இந்த மாதிரி லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து பாசிபிளாக இருக்குது. ஸோ அசிடிக் ப்ரோட்டான்னா என்ன? ஸோ பேசிக்காக கேஏ வேல்யூ கேட்டிருக்காங்க. கேஏ வேல்யூனா என்ன? கேஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு யர் அசிடிட்டி. ஸோ கேஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு யர் அசிடிட்டி. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, எந்த குரூப் வந்து எந்த ஹெச்ஏ ஆர் ஹெச்பியில் எந்த ப்ரோட்டான் வந்து ஹைலி அசிடிக்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்படின்னா எந்த ஹெச் குரூப்பை வந்து எந்த ப்ரோட்டானை வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணுறோமோ, ஈஸியாக ரிமூவ் பண்ணலாமோ அதுதான் வந்து ஹைலி அசிடிக். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஏல வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்ன இருக்குது, ஹெச்ஏ கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு, சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. லைக்லி கார்பன் அண்ட் ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா நான் அகெயின் இதுவும் வந்து சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதோட சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டல் எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். ஸோ இதோட சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டல் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ லைக்லி ஹெச்பியோட சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டல் இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டல் இப்படி அலைன் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜனோட சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டலும் ஸோ நைட்ரஜனோட லோன் பேர்ஸும் சிஹெச் பாண்டோட சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டலும் நல்லா அலைன் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணோம்னா நைட்ரஜன் வந்து சிக்மா ஸ்டார் ஆஃப் ஹெச்பிக்கு வந்து என்ன பண்ண முடியும், கேன் டொனேட் லோன் பேர்ஸ் ஈஸிலி. ஸோ நைட்ரஜனோட நான் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன் பி டொனேட்டட் டு யுவர் சிக்மா ஸ்டார் ஆஃப் சிஹெச்பி. ஓகே, ஸோ சிக்மா ஸ்டார் ஆஃப் சிஹெச்பிக்கு என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணும். அண்ட் வாட் வி நோ, நம்ம எப்போ பார்த்தோம், மாலிகுலர் ஆர்பிட்டல் இன்ட்ராக்ஷன் ஃபர்ஸ்ட்டு எம்ஓடியில் வந்து பார்த்தோம். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டலுக்கு போச்சுன்னா இங்கே ஸோ ஓகே ரேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டல்ஸில் என்டர் ஆச்சுன்னா என்ன ஆகும், பாண்ட் வந்து பிரேக் ஆகும். ஓகே, ஸோ நைட்ரஜனோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே வந்து டொனேட் ஆகிறதுனால என்ன ஆகும், இந்த பாண்ட் பிரேக் ஆகும். ஓகே, லைக்லி. ஸோ இங்கே என்ன பாசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து லெட்ஸ் சே இங்கேயும் வந்து ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஸோ இந்த சிஸ்டம்லையும் என்ன இருக்குது, இந்த மாதிரி 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ சிஹெச் பாண்ட்லேருந்து என்ன பண்ணலாம்னா திஸ் கேன் ஆல்சோ ட்ரான்ஸ்ஃபர் எலக்ட்ரான். ஸோ இங்கே என்ன ஆகும்னா சிக்மா சிஹெச் டூ சிக்மா ஸ்டார் ஆஃப் சிஹெச்ஏக்கு வந்து எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பாசிபிலிட்டி. ஸோ பேசிக்காக வந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தில் வாட் வி நோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி நோ தட் ஃப்ரம் மாலிகுலர் ஆர்பிட்டல் இன்ட்ராக்ஷன். ஸோ உங்கள் நான் பாண்டிங் ஆர் பி ஆர்பிட்டல் வந்து சென்டராக இருக்கும். Here comes your pi bond and here comes your sigma bond. This is going to be your pi star and this is going to be a sigma star. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம பை பாண்ட்ஸ் இல்லைன்றதுனால லெட்ஸ் இக்னோர் திஸ் ஒன். ஸோ இங்கே வந்து சிஸ்டமில் என்ன இருக்குது, வெறும் சிக்மா பாண்ட்ஸ் அண்ட் நான் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ எலக்ட்ரான் வந்து நான் பாண்டிங்லேருந்து சிக்மா ஸ்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஹோமோ எப்படி இருக்கணும், ஹோமோ வந்து ஹையாக இருக்கணும். ஸோ இன் திஸ் கேஸ் உங்கள் நான் பாண்டிங் ஆஃப் nitrogen is going to act as a HOMO and உங்கள் sigma star of HB or HA is going to act as LUMO. ஓகேவா? ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது உங்கள் நைட்ரஜனில் தான் என்ன இருக்குது, ஹோமோ ஹையராக இருக்குது. ஸோ நைட்ரஜன்லேருந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும், சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டலில் ரொம்ப ஈஸியாக வந்து என்ன ஆகும்னா டம்ப் ஆகும். ஸோ ஹெச்பி பாண்ட் வந்து வீக். ஓகே, ஸோ சிம்பிளி உங்களோட சிஹெச்பி பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிஹெச்ஏ பாண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் கம்பேர்ட் டு யர் சிஹெச்பி பாண்ட். ஸோ அதனால் என்ன ஆகும், உங்களோட சிஹெச்பி பாண்ட் வந்து ஈஸியாக பிரேக் ஆகும். ஸோ கேஏ வேல்யூ எதுக்கு ஜாஸ்தி, கேஏ வேல்யூ இஸ் acid dissociation constant is more for your HB bond compared to HA bond. Okay, so acidic எது வந்து most acidic proton, HB is going to be
most acidic proton. Most acidic proton. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா, நம்ம வந்து பெர்லின் எஃபெக்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ பெர்லின் எஃபெக்ட்னா என்னன்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து வேக்கண்ட் ஆர்பிட்டல் ஆர் பை ஸ்டார் ஆர்பிட்டல் ஆர் சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டல் ஏதாச்சும் ஒரு ஆர்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது விச் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ ஸ்ட்ராங் பாண்ட் விச் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ வீக் பாண்ட். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டலுக்கு போச்சுன்னா என்ன ஆகும், பாண்ட் வந்து பிரேக் ஆயிரும். ஓகேவா? ஸோ எந்த பாண்ட் ஈஸியாக பிரேக் ஆகும், ஹெச்பி பாண்ட் வந்து ஈஸியாக பிரேக் ஆகும். ஸோ ஹெச்பி தான் என்னது, மோஸ்ட் அசிடிக் ப்ரோட்டான். ஓகே, வெரி சிம்பிள் கான்செப்ட். ஓகே, so with this we have almost covered all the concept I guess. Maybe proton sponge னு ஒரு concept வந்து பெண்டிங்ல இருக்கும். அதை வந்து நம்ம வந்து previous year questions ஓட வந்து சேர்த்து பார்க்கலாம். So now let's move to aromaticity. So aromaticity-ல வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோல வந்து கவர் பண்ணியாச்சு. தட் இஸ் ஆல்மோஸ்ட் 1 to 1 1/2 ஹவர்ஸ் வீடியோல வந்து ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு. உங்களுக்கு aromaticity பேசிக்ஸ் வேணும்னா யூ கேன் ரெஃபர் தட் வீடியோ. ஸோ நம்ம இதில் என்ன பண்ண போறோம்னா, ஒன்லி அகெயின் இம்பார்ட்டன்ட் அண்ட் ட்ரிக்கி கான்செப்ட்ஸ் வரைக்கும் தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட இந்த 2 காம்பவுண்ட்ல விச் இஸ் கோயிங் டு பி ஹைலி அரோமேட்டிக். ஸோ இந்த 2 காம்பவுண்டோட அரோமேட்டிசிட்டியை வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திஸ் இஸ் யுவர் anthracene compound. Okay, this is your anthracene. Okay, and this is your phenanthrene. This is your phenanthrene. Phenanthrene. Okay, phenanthrene compound. ஸோ anthracene அண்ட் phenanthrene ரிங்கில் வந்து ரிங்கில் எவ்வளோ எலக்ட்ரான் aromaticity இருக்குது அப்படின்றத தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக aromaticity ஒரு ரிங்கில் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து மேனுவலாக கால்குலேட் பண்ண முடியாது. இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டேஷனல் மெத்தடில் தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன மெத்தட்னா, திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் NICS. ஸோ NICSன்றது இட்ஸ் நத்திங் பட் யுவர் நியூக்ளியர் independent chemical shift. ஓகே, நியூக்ளியர் இண்டிபெண்டன்ட் கெமிக்கல் ஷிஃப்ட். ஸோ பேசிக்காக நம்மளோட NMRல வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, கெமிக்கல் ஷிஃப்ட். ஸோ அந்த மெத்தடில் வந்து என்ன பண்ணுவோம்னா, aromaticity-யை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ சிம்பிளி இங்கே வந்து பாருங்கள், anthracene-ல வந்து ஸோ NICS-ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NICS-ல இப்போ உங்கள் சிஸ்டம் அரோமேட்டிக்னா அது வந்து என்ன ஆகும்னா நெகட்டிவ்ல வரும். ஸோ அரோமேட்டிக் சிஸ்டம் அரோமேட்டிக்னா வேல்யூஸ் என்னவா இருக்கும், வேல்யூ வில் பி நெகட்டிவ்ல இருக்கும். அதுவே சிஸ்டம் வந்து ஆன்டி அரோமேட்டிக் அப்படின்னா ஆன்சர் எப்படி இருக்கும், வேல்யூஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்கும். ஓகே, சிஸ்டம் பாசிட்டிவ்ல வேல்யூஸ் கொடுத்தா தட் இஸ் கோயிங் டு பி ஆன்டி அரோமேட்டிக், நெகட்டிவ்ல கொடுத்தா இட்ஸ் கோயிங் டு பி ஆன்டி அரோமேட்டிக். சாரி, நெகட்டிவ்ல கொடுத்தா அரோமேட்டிக், பாசிட்டிவ்ல கொடுத்தா ஆன்டி அரோமேட்டிக். ஓகேவா? ஸோ உங்களோட பென்சீன் ரிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிப்பிக்கலாக NICS-ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா -10.6. ஸோ பென்சீன் வந்து நெகட்டிவ்ல இருக்குன்னா என்ன அர்த்தம், இட்ஸ் கோயிங் டு பி அரோமேட்டிக். வி ஆல்சோ நோ பென்சீன் இஸ் அரோமேட்டிக். பட் இந்த மாதிரி ஆந்த்ரசீன் சிஸ்டம்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பென்சீன். நெக்ஸ்ட் வந்து நம்ம நாப்தலின் சிஸ்டம். நாப்தலின் சிஸ்டமில் வந்து என்ன ஆகும், சிம்பிளாக வந்து 2 பென்சீன் ரிங் வந்து அட்டாச் ஆயிருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து ஆல்மோஸ்ட் அரோமேட்டிசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால 10.8 -10.8. ஸோ சிங்கிள் ஒரு ரிங்குக்குமே நம்மளால் என்ன பண்ண முடியும், அரோமேட்டிசிட்டி வந்து கால்குலேட் பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த கம்ப்யூட்டேஷனல் மெத்தடோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ சிம்பிளி என்ன ஆகும்னா, உங்கள் ஆந்த்ரசீனில் வந்து பார்த்தீங்கன்னா அரோமேட்டிசிட்டி 9.4ல இருக்கும். ஓகே, திஸ் ரெண்டு சைடுமே 9.4 இருக்கும். சென்டரில் வந்து -13.1. ஸோ அரோமேட்டிசிட்டி வந்து இன்க்ரீசஸ் டுவர்ட்ஸ் தி சென்டர். ஸோ சென்டருக்கு போகும்போது என்ன ஆகும்னா அரோமேட்டிசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து உங்களோட பேசிக் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதனால சிஸ்டமில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ NMRல வந்து வி நோ அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து என்ன ஷோ பண்ணுவோம், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸோ வி நோ, லெட் மீ ரைட் இட் ஹியர். ஸோ அரோமேட்டிக் சிஸ்டம் எல்லாமே வந்து வில் ஷோ அரோமேட்டிக். ஸோ அரோமேட்டிக் சிஸ்டம் எல்லாமே வந்து டயாமேக்னெட்டிக் ரிங் கரண்ட் வந்து ஷோ பண்ணும். டயாமேக்னெட்டிக் ரிங் கரண்ட் வந்து ஷோ பண்ணும். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னர் ப்ரோட்டான்ஸ் அண்ட் அவுட்டர் ப்ரோட்டான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இதில் வந்து இருக்கும், கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூஸ் இருக்கும். ஸோ இன்னர் ப்ரோட்டான்ஸ் வந்து பேசிக்கலாக வந்து ஷீல்டடாக இருக்கும். இன்னர் ப்ரோட்டான்ஸ் ஷீல்டடாக இருக்கும். அவுட்டர் ப்ரோட்டான்ஸ் வந்து என்னவா இருக்கும், டீஷீல்டடாக இருக்கும். ஸோ இந்த கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ வச்சே நம்ம வந்து அரோமேட்டிக்கா இல்லையா அப்படின்றது வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி இட் வில் ஆல்சோ ஹேவ் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ், டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஆந்த்ரசீன் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ இந்த மாரி ஆந்த்ரசீன் மட்டும் இல்லாம, நம்ம பென்சீன் ரிங்க வந்து நீங்க கன்டினியூஸா அட்டாச் பண்ணிட்டே போறீங்கன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே 1, 2, 3, 4, 5 இந்த மாரி லீனியரா நீங்க வந்து பென்சீன் ரிங்க வந்து அட்டாச் பண்ணிட்டு போனீங்கன்னா என்ன ஆகும்னா, அரோமேட்டிசிட்டி வந்து சென்டர்ல இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஆட் நம்பர்ன்னு கிடையாது. ஆட், ஈவன் எப்படி இருந்தாலுமே என்ன ஆகும்னா, சென்டர்ல வந்து என்ன ஆகும்? அரோமேட்டிசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் அ பேசிக் கான்செப்ட். ஸோ இதோட ஒரே ஒரு எக்செப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபினான்த்ரின் சிஸ்டம். ஸோ ஃபினான்த்ரின்ல வந்து பார்த்தீங்கன்னா, அகெயின் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே கான்ஜுகேட்டட் சிஸ்டம் தான். பட் ஃபினான்த்ரின்ல ரிங் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கோயிங் டு பி 10.2 அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி -10.2. இந்த ரிங்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -6.5. ஓகேவா? ஸோ ரிங் கரண்ட் வந்து கொஞ்சம் வந்து டிவியேட் ஆகுறதுனால இட் இஸ் கோயிங் டு ஹேவ் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். ஸோ ஃபினான்த்ரின் சிஸ்டம்ல மட்டும் என்ன ஆகும்? சென்டர் ஆஃப் தி சிஸ்டம்ல வந்து அரோமேட்டிசிட்டி வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, திஸ் அ வெரி ஜென்ரல் கான்செப்ட். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ நான் லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்கே வந்து பென்சீன், பிரிடின், தயோல், பிரோல் அண்ட் தென் ஃபியூரான் இந்த 5 காம்பவுண்ட்ஸோட அரோமேட்டிசிட்டி ஆர்டர் வந்து எழுதுங்க. ஸோ வி நோ தட் இது எல்லாமே வந்து என்னது? ஸோ பென்சீன்ல என்ன இருக்கு? 3 பை பாண்ட்ஸ் இருக்கு, அதனால பென்சீன் இஸ் அரோமேட்டிக். pyridine வந்து என்ன இருக்கு? அகைன் 3 பை பாண்ட்ஸ் இருக்கு. நைட்ரஜன்ல இருக்க லோன் பேர்ஸ் வந்து கன்சிடர்ட் இல்ல. ஸோ அகைன் திஸ் இஸ் அரோமேட்டிக். ஸோ தயால்ல வந்து என்ன இருக்கு? சல்ஃபர்ல இருக்க லோன் பேர்ஸ் வந்து வில் பி இன்வால்வ்ட் இன் கான்ஜுகேஷன். ஸோ அதனால என்ன ஆகும்? 3 பை அகைன் 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால திஸ் இஸ் அரோமேட்டிக். லைக்லி உங்க பிரோலும் அரோமேட்டிக், ஃபியூரானும் அரோமேட்டிக். பட் இருக்கிறதுல விச் இஸ் கோயிங் டு பி ஹைலி அரோமேட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் ஸோ இதை வந்து எந்த பேசிஸில் சொல்லணும்னா, ரெசனன்ஸ் எனர்ஜி பேசிஸில் வந்து சொல்லணும். ஸோ உங்கள் ரெசனன்ஸ் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, பென்சீனுக்கு ஆல்மோஸ்ட் 36 கிலோ கேலரி பர் மோல் வந்து இருக்கும். ஸோ உங்களோட பெரிடனுக்கு வந்து 32, உங்களோட தயோஃபின் இல்லை, ஸோ தயோஃபினுக்கு வந்து 29, பிரோலுக்கு வந்து 21 அண்ட் ஃபியூரானுக்கு வந்து 16. ஸோ ரெசனன்ஸ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அரோமேட்டிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பென்சின் இஸ் கோயிங் டு பி ஹைலி அரோமேட்டிக், தென் கம்ஸ் யுவர் pyridine, தென் கம்ஸ் யுவர் தயோஃபின், தென் pirol அண்ட் தென் ஃபியூரான். திஸ் இஸ் கோயிங் டு பி தி ஆர்டர். ஸோ இந்த ஆர்டரில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ ஜாம், கேட், சிஎஸ்ஐஆரில் வந்து ஆல்மோஸ்ட் 2020க்கு முன்னாடி கொஷின்ஸ் டேரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ டைரக்ட் கொஷின்ஸ் கிடையாது. பட் கேட்டில் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் கூட இந்த மாதிரி டைரக்ட் கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அகெயின் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நவ் let's come to the stability. So this is a very important question. This is very like இந்த question வந்து இப்போ upcoming CSIRல வரதுக்கு நிறைய upcoming CSIR and any other exams, CSIR related or any other examsலையுமே வரதுக்கு நிறைய chances இருக்கு. ஸோ இங்கே என்ன இருக்கு? பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து you have your cyclobutadiene group வந்து இருக்கு. ஸோ cyclobutadiene வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னா, cyclobutadiene வந்து ஸ்கொயர் கிடையாது. இட்ஸ் ஆக்சுவலி அ ரெக்டாங்குலர் ஷேப். ஸோ அது அப்படின்னா என்ன அர்த்தம்? பாண்ட் லென்த் வந்து ஏ அண்ட் பியோட பாண்ட் லென்த் வந்து என்ன இருக்குது? இட்ஸ் நாட் ஈக்குவல். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன். ஸோ வந்து நம்ம ரெசனன்ஸில் எழுதினாலும் என்ன ஆகும்? பாண்ட் லென்த் வந்து ஈக்குவல் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அண்ட் தென் வி நோ தட் இங்கே என்ன இருக்குது? 4 பை எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. இங்கே 4 பை எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஆன்டி அரோமேட்டிக். So we know that anti-aromatic systems are highly unstable. We know that anti-aromatic systems are highly unstable. ஸோ ஆன்டிஅரோமேட்டிக் சிஸ்டம்ஸ்லாம் ஹைலி அன்ஸ்டேபிளாக இருந்தால் ஸோ அது எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் மாலிகுலாக இல்லாமல் டைமரைஸ் ஆகும். ஓகேவா? சிம்பிளாக ஸ்டெபிளாக எப்படி வந்து ஸ்டேபிளாக இருக்கும்னா டைமரைஸ் ஆகும். 2 குரூப் வந்து இருக்குன்னா, 2 cyclobutadiene குரூப் வந்து ரியாக்ட் ஆகி திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ பாண்ட் லைக் திஸ். ஓகே? ஸோ இந்த மாதிரி டைமரைஸ் ஆகும்போது திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ பாண்ட் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி டைமரைஸ் ஆகும்போது தான் என்ன ஆகும்? உங்களோட cyclobutadiene வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும். ஸோ cyclobutadieneோட ஸ்டெபிலிட்டியை நம்ம வேறு எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? ஸோ நம்ம வந்து டைமரைசேஷன் வந்து நேச்சுரல் ப்ராசஸ். நம்ம வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டியும் இல்லைனாலும் அது ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்? டைரெக்டாகவே வந்து டைமரைஸ் ஆகிடும். ஓகே? ஆர் நீங்கள் வந்து அல்கைல் சப்ஸ்டிடியூயண்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னு வைங்க.
ஸோ அல்கைல் சப்ஸ்டிட்யூயன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணா என்ன ஆகும்னா, சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? டைமரைசேஷன் கம்மியாகும். ஓகேவா? ஸோ இங்க வந்து ஒரு பல்கி குரூப் இருக்கிறதுனால என்ன ஆகாது? அவ்ளோ ஈஸியா வந்து டைமரைஸ் ஆகாது. ஸோ அதனால என்ன ஆகும்? திஸ் இஸ் கோயிங் டு பி மோர் ஸ்டேபிள். லெட்ஸ் சே திஸ் இஸ் கோயிங் டு பி 1, 2, or let me put it in normal numbers and let me use a different pen. Okay? ஒரு நிமிஷம். 1 minute. So let's say this is 1, 2, 3, 4 and 5. Okay, let's not go there. So 1 and 2ல கம்பேர் பண்ணும்போது 2 is going to be more stable. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வந்து என்னவாகாது, நார்மலா வந்து சைக்ளோபியூட்டாடைனா எக்ஸிஸ்ட் ஆகாது, டைமரைசேஷன் ஃபார்ம்ல தான் எக்ஸிஸ்ட் ஆகும். பட் 2ல பல்கி குரூப் இருக்கிறதுனால 2 will 2 வந்து டைமரைசேஷன் வந்து கொஞ்சம் லெஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகாது, டைமரைஸ் ஆகாது, கொஞ்சம் லீஸ்ட்டாக தான் வந்து டைமரைஸ் ஆகும். ஓகே. அண்ட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, நாலு நாலு சைடுமே வந்து டெர்ஷரி பியூட்டைல் குரூப் இருக்கிறதுனால டைமரைசேஷன் பாசிபிளே இல்லை. ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் 3 இஸ் கோயிங் டு பி மோர். ஓகேவா? ஸோ 3, 2, 1 இஸ் தி ஆர்டர். ஓகே, திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ ஆர்எல்ஸ், ஸோ பேசிக்கலாக என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆன்டி அரோமேட்டிக் சிஸ்டமில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், alkyl substituent increases the stability. In anti-aromatic system, in anti-aromatic system, alkyl substituents increases stability. Okay, so stability order கேட்டா we can say that alkyl substituent எதுல ஜாஸ்தி இருக்கோ that is going to be more stable compared to non-alkyl substituted groups in anti-aromatic system. Okay, so இது வந்து ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட புஷ் புல் எஃபெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் புஷ் புல் எஃபெக்ட். ஸோ 4ல வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் யுவர் புஷ் புல் எஃபெக்ட். ஸோ புஷ் புல் எஃபெக்ட் அப்படின்றது இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, உங்கள் இந்த சைக்ளோபியூட்டாடைன் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, நைட்ரஜனோட லோன் பேர்ஸ் வந்து வில் பி ஷிஃப்டட் லைக் திஸ் அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி இன் ரெசனன்ஸ். ஓகே, this is what happened. ஸோ இங்கே என்ன ஆகுது, நைட்ரஜனோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து சிஸ்டம்குள்ளே புஷ் ஆகுது அண்ட் தட் இஸ் புல்ட் பை யர் எஸ்டர் குரூப். ஓகே, ஸோ அதனால தான் இது என்ன சொல்லுவோம், திஸ் இஸ் கால்ட் அஸ் புஷ் புல் எஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு சைடுமே பாசிபிள் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, உங்களோட சைக்ளோபியூட்டாடைன் எகைன் என்ன ஆகாது, டைமரைசேஷன் ஆகாது. ஸோ சைக்ளோபியூட்டாடைன் வந்து என்ன ஆகும், ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ 1 and 4ல கம்பேர் பண்ணும்போது 4 இஸ் கோயிங் டு பி மோர் ஸ்டேபிள் தென் 1. ஓகேவா? ஸோ நம்மளால் வந்து 3 and 4க்கு வந்து ஒரு டைரக்ட் கனெக்ஷன் எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா ரெண்டுமே வந்து 2 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருந்தால் மட்டும்தான் 3 and 4ல எது ஸ்டேபிள் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஜஸ்ட் லைக் தட் வந்து புஷ் புல் எஃபெக்ட் ரொம்ப ஸ்டெபிலைஸ் பண்ணுமா, இல்லை அல்கைல் சப்ஸ்டிட்யூயன்ட் ஸ்டெபிலைஸ் பண்ணுமான்னு வந்து டைரக்ட் கம்பேரிசன் கிடையாது. ஓகே, திஸ் இஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் தென் உங்களோட ஃபிஃப்த் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அகெயின் ஸ்டேபிள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் ஏன் ஸ்டேபிளாக இருக்குது, ஸோ இங்கே என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபார்ம்ட் ஃப்ரம் யர் ஆன்டி அரோமேட்டிக் சிஸ்டம். ஸோ உங்களோட சைக்ளோபியூட்டாடைனைல் குரூப்பில் ஒரு சைடில் வந்து எலக்ட்ரானை ஷிஃப்ட் பண்ணால் என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ நெகட்டிவ் சார்ஜ் ஆன் ஒன் சைட் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் ஒன் சைட். ஓகேவா? அண்ட் தென் என்ன இருக்குது, இங்கே வந்து நம்மளுக்கு வந்து Fe குரூப் இருக்குது. ஸோ அயான் வந்து ஐரன் வந்து என்ன பண்ணோம்னா கேன் பி, ஸோ மெட்டல்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி என்னென்னா, மெட்டல்ஸ் கேன் டொனேட் எலக்ட்ரான்ஸ். ஸோ Fe வந்து என்ன பண்ணோம்னா 2 எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணி இட் இஸ் கோயிங் டு கன்வெர்ட் டு Fe2+ கன்வெர்ட் ஆகும். ஸோ என்ன ஆகும், அந்த 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு ஆக்கிபை யுவர் கார்போகேட்டையன் பொசிஷன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ நெகட்டிவ் சார்ஜ் ஆன் போத் சைட். ஸோ இங்கே டோட்டலாக எத்தனை நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதனால் என்ன ஆகும், சிஸ்டம் வந்து அரோமேட்டிக்காக மாறிடும். ஓகேவா? ஸோ சிஸ்டம் வந்து அரோமேட்டிக்காக மாறிடும். ஸோ அண்ட் தென் ஆஸ் அ ஹோல் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்னா Fe2+ வந்து Fe2+ CO3 வந்து இந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதை தான் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் சைக்ளோபியூட்டாடைனைல் குரூப் வந்து மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது இட் இஸ் கோயிங் டு கன்வெர்டட் டு ஆன்டி அரோமேட்டிக் சிஸ்டம்லேருந்து அரோமேட்டிக் சிஸ்டம்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அகெயின் என்ன ஆகும், உங்களோட அரோமேட்டிக் சிஸ்டமாக கன்வெர்ட் ஆகும்போது தட் இஸ் கோயிங் டு பி ஸ்டேபிள். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்.
ஸோ லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சிம்ப்ளி இது எல்லாத்துல வந்து எது எது அரோமேட்டிக், எது ஆன்டி அரோமேட்டிக்ன்னு நம்ம பார்த்துட்டாலே, இதோட வந்து லெட்ஸ் ஃபினிஷ் தி கான்செப்ட். ஸோ இங்க பாருங்க. ஸோ இங்க ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து என்ன இல்லன்னா, இங்க வந்து சைக்கிளிக் இந்த சிஸ்டம் வந்து சைக்கிளிக். இந்த சிஸ்டம் கான்ஜுகேட்டட். பட் இங்க என்ன பிரச்சனைன்னா, ஹைட்ரஜன்ஸ் இருக்குல்ல, ஸோ இங்க வந்து தெர் இஸ் அ HH ரிப்பல்ஷன். ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால திஸ் சிஸ்டம் இஸ் நாட் planar. திஸ் சிஸ்டம் இஸ் நாட் planar. ஓகே. ஸோ ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால என்ன ஆகாது? இந்த சிஸ்டம்ஸ் பிளேனர் கிடையாது. திஸ் இஸ் பேசிக்கலி நான் அரோமேட்டிக். ஓகேவா? ஸோ ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால திஸ் சிஸ்டம் இஸ் நான் அரோமேட்டிக். அண்ட் தென் இங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? அந்த ஹைட்ரஜன்ஸ்க்கு பதிலா நம்ம வந்து லெட்ஸ் சே நீங்க இங்க வந்து CH3 குரூப் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் ஆர் ஆக்ஸிஜன் குரூப் கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த குரூப்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல ரெண்டுமே வந்து sp2 hybridized carbon. If you closely see இது ரெண்டுமே வந்து sp2 hybridized carbon. ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து என்ன ஆகுது? above the planeல வந்து போயிருது. ஸோ சிஸ்டம்ல வந்து என்ன ஆகாது? பிளேனாரிட்டி வந்து டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அரோமேட்டிக். ஸோ இது ஏன் அரோமேட்டிக்கா இருக்கு? சிஸ்டமோட பிளேனாரிட்டி வந்து எஃபெக்ட் ஆகல. ஸோ பாண்ட்ஸ் வந்து எங்க ஆகுது? ஃபார்ம் ஆகுது? above the planeல ஃபார்ம் ஆகிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி aromatic. ஓகே. அண்ட் தென் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்னா ஃபுல் வெல்லிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஃபுல் வெல்லிங். ஓகே. ஸோ இது வந்து 5 மெம்பர்ட் ரிங்குன்னு இல்லை, உங்களோட 7 மெம்பர்ட் ரிங்கில் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட 7 மெம்பர்ட் ரிங்கில் இருக்கலாம். சாரி, ஆர் உங்களோட 3 மெம்பர்ட் ரிங்கில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ரிங்கில் வேணால் இருக்கலாம். ஸோ உங்களோட எல்லா ஃபுல்வெலின் சிஸ்டம், ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபுல்வெலின் சிஸ்டம்னு சொல்லுவோம். இங்கே வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இல்லை, இங்கே எல்லாமே வந்து கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் தான். ஸோ கார்பன் கார்பன் டபுள் பாண்டில் என்ன இருக்குல்ல, பொலாரிட்டி இல்லை. ஓகேவா? ஸோ பாண்டை வந்து இந்த டைரக்ஷனில் தான் பிரேக் பண்ணணும், இந்த டைரக்ஷனில் தான் பிரேக் பண்ணணும்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது, டைரக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? பேசிக்காக சிஸ்டமில் பொலாரிட்டி இல்லை. ஸோ அதனால என்ன ஆகும்னா இந்த சிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அரோமேட்டிக்காக சாரி ஆன்டி அரோமேட்டிக்காக இருக்கும். ஸோ ஃபுல்வெல்லிங் சிஸ்டம் எல்லாமே என்னன்னா ஆன்டி அரோமேட்டிக். ஓகே. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இல்லை, ஃபுல்வெல்லிங் சிஸ்டமில் வந்து உங்களுக்கு வந்து பொலாரிட்டி இல்லை, அதனால ஃபுல்வெல்லிங் சிஸ்டம்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஆன்டி அரோமேட்டிக். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இங்கே வந்து பொலாரிட்டி இருக்குது. கார்பனைல் குரூப்பில் வந்து கார்பனைல் குரூப்னும் போது என்ன ஆகும், தெர் இஸ் அ பொலாரிட்டி டுவர்ட்ஸ் ஆக்சிஜன். ஸோ பாண்ட் என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு பிரேக் லைக் திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ நெகட்டிவ் சார்ஜ். ஸோ என்ன ஆகும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகிறதுனால என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு பி அரோமேட்டிக். ஓகே. ஸோ எந்த மாதிரி சிஸ்டம்லலாம் பாண்டை பிரேக் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து லைக் பொலாரிட்டி டிஃப்ரென்ஸ்னால நீங்கள் பாண்டை பிரேக் பண்ணி சிஸ்டம் அரோமேட்டிக்காக இருக்குன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்னா குவாசி அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் என்ன சொல்லுவோம், குவாசி அரோமேட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்காக ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குவாசி அரோமேட்டிக் இஸ் ஹைலி ஸ்டேபிள். ஓகே. ஸோ குவாசி அரோமேட்டிக் இஸ் ஹைலி ஸ்டேபிள், ஸ்டெபிலிட்டி order. So quasi-aromatic is highly stable. Then comes your aromatic system. Then comes your homoaromatic, homoaromatic, non-aromatic, non-aromatic, and least is your anti-aromatic, anti-aromatic. Okay. So this is the order. Okay, wow. So this is going to have a quasi-aromatic system. And then இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இங்கே அகெயின் வந்து ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ரிப்பல்ஷன் இருக்குது. ஸோ சென்டரில் வந்து என்ன இருக்குது, ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ரிப்பல்ஷன் இருக்குது. எங்கே ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ரிப்பல்ஷன் இருந்தாலும் என்ன ஆகும், சிஸ்டம் வந்து பிளேனராக இருக்க போகிறது இல்லை. ஸோ திஸ் இஸ் நாட் பிளேனர். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி நான் அரோமேட்டிக். திஸ் இஸ் கோயிங் டு பி நான் அரோமேட்டிக். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த சிஸ்டம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்கள் கிராக்ஸ் ரூலில் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குது, பேசிக்காக உங்களோட அசுலின் சிஸ்டம். ஸோ 2 ஃபியூஸ்ட் ரிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, அகெயின் தி சிஸ்டம்ஸ் ஆர் இங்கே வந்து சிஸ்டம் வந்து கான்ஜுகேட்டடாக இருக்குது, சைக்ளிக்காக இருக்குது. பட் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கிராக்ஸ் ரூலை வந்து ஃபாலோ பண்ணும். கிராக்ஸ் ரூலை வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ கிராக்ஸ் ரூல் என்ன சொல்லுறதுன்னா
இப்போ நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் வந்து ஆடா இருந்தா சிஸ்டம் வந்து அரோமேட்டிக். ஓகே. இதுவே நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் ஈவனா இருந்தா ஆன்டி அரோமேட்டிக். ஆன்டி அரோமேட்டிக். ஓகே. ஸோ இப்போ வந்து சிஸ்டமில் வந்து நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் ஆட்ல இருக்கா இல்லை நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் ஈவனில் இருக்கான்னு தான் பார்க்கணும். ஸோ அண்ட் தென் இந்த சிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து C2 ஆக்சிஸ் ரொட்டேட்டபிளாக இருக்கணும். C2 ஆக்சிஸ் இருக்கணும். ஓகே. ஸோ சிஸ்டமில் வந்து பாருங்க இப்போ நான் இங்கேருந்து இங்கே வந்து ரிங் ஆக்சிஸ் பாஸ் பண்ணுறேன்னா ரொட்டேட் பண்ணனா என்ன ஆகும், இந்த ரிங் வந்து சிமிலராக இருக்கும். ஸோ சிமிலராக இருக்கிறதுனால என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு ஹாவ் அ C2 ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. ஸோ அதனால என்ன ஆகும்னா திஸ் இஸ் கோயிங் டு பி அரோமேட்டிக். சாரி, ஈவனாக இருந்தால் இதில் வந்து ஆன்டி அரோமேட்டிக் கிடையாது, இதில் வந்து நான் அரோமேட்டிக் கான்செப்ட் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா. ஸோ கிராக்ஸ் ரூலை பொறுத்த வரைக்கும் அரோமேட்டிக் ஆர் நான் அரோமேட்டிக் தான். ஸோ ஆட் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் இருந்தால் அரோமேட்டிக், ஈவன் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் இருந்தால் அண்ட் நான் அரோமேட்டிக். ஸோ இங்கே வந்து பாருங்க இது வந்து ஹியர் இட் ஹஸ் C2 பாண்ட்ஸ். ஸோ C2 ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணால் என்ன ஆகும், சிஸ்டம் வந்து சிமிலராக இருக்கும். அண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்குது, 4 pi பாண்ட்ஸ் இருக்குது. அதனால என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு பி நான் aromatic. Okay. And then in the system வந்து பாருங்க பேசிக்கா, so if I pass a axis like this, so again this is going to have C2 axis. Okay. So இங்க என்ன ஆகும், C2 axis இருக்கும். ஸோ இங்கேயும் என்ன ஆகுது, இங்கே வந்து C2 axis இருக்கிறதுனால this obeys Crack's rule. And then இங்கே வந்து பாருங்க எத்தனை pi bonds இருக்கு, 5 pi bonds இருக்கு. ஸோ odd number of pi bonds இருந்தால் என்ன ஆகும், this is going to be aromatic. ஸோ இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டை வந்து இல்லைனா இங்கே வந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் சிம்பிளாக பிரேக் பண்ணீங்கன்னா இங்கே வந்து என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு ஹாவ் அ நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு ஹாவ் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ 7-membered ரிங்கில் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் என்ன ஆகும், தட் இஸ் கோயிங் டு பி அரோமேட்டிக். 5-membered ரிங்கில் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் அகெயின் தட் இஸ் கோயிங் டு பி அரோமேட்டிக். ஓகே. ஸோ இது வந்து சிம்பிள் கான்செப்ட். ஓகே. அண்ட் தென் இந்த கொஷனில் வந்து பாருங்கள், இது காஞ்சிகேட்டடா இல்லை நான் காஞ்சிகேட்டடான்னு தான் பார்க்கணும். ஸோ இந்த சிஸ்டம் அரோமேட்டிக்கா நான் அரோமேட்டிக்கான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே வந்து என்ன இல்லை, காஞ்சிகேஷன் பாசிபிள் இல்லை, நோ காஞ்சிகேஷன். ஓகே. ஸோ சிஸ்டமில் காஞ்சிகேஷன் இல்லை அப்படின்னாலே என்ன அர்த்தம், தட் இஸ் நாட் கோயிங் டு பி aromatic or anti-aromatic, that is going to be non-aromatic. ஓகே. ஸோ லைக்லி இங்கே வந்து பாருங்கள் நைட் சல்ஃபர் மேலே லோன் பேஸ் இருக்குது அண்ட் அது என்ன ஆக முடியாது, காஞ்சிகேஷனில் இன்வால்வ் ஆகலை. ஸோ இங்கே என்ன இருக்குது, தெர் இஸ் நோ காஞ்சிகேஷன். ஓகே. ஸோ வந்து கேட்டில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய இருக்கும். கேட்டில் வந்து இந்த மாதிரி மல்டிபிள் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துட்டு எது அரோமேட்டிக் எது நாட் அரோமேட்டிக்னு கேட்பாங்க. ஸோ ஒரு ரஷ்ல நம்ம என்ன பண்ண மாட்டோம், ப்ராப்பராக கவனிக்க மாட்டோம், காஞ்சிகேஷன் இல்லைன்னு கவனிக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், சிஸ்டம் வந்து அரோமேட்டிக்னு போட்டுருவோம். பட் பேசிக்காக என்ன இருக்காது, அங்கே காஞ்சிகேஷன் இல்லைன்றதுனால சிஸ்டம் வந்து நான் அரோமேட்டிக்காக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இப்போ இந்த வந்து சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் மெட்டலில் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக this bond will break like this and this is going to remove. ஓகேவா. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி வந்து பாண்ட் வந்து பிரேக் ஆகும். ஸோ இந்த பாண்ட் இங்கே பிரேக் ஆனால் என்ன ஆகும், இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுமா, அண்ட் இங்கே Cl மைனஸ் ரிமூவ் ஆனால் என்ன ஆகும், இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். ஸோ பேசிக்காக என்ன ஆகும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ பாண்ட் அண்ட் இந்த சிஸ்டமில் இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ஓகே. இது வந்து என்ன ஆகும், Cl மைனஸாக ரிமூவ் ஆகும். ஸோ இந்த கார்பனில் Cl மைனஸாக ரிமூவ் ஆகிறதுனால இந்த கார்பனில் யூல் ஹாவ் அ பாசிட்டிவ் சார்ஜ். அண்ட் இந்த ரிங்கை வந்து 3-membered ரிங்கை வந்து நம்ம பிரேக் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ஒரு சைடு ரிங் பிரேக் பண்ணால் என்ன ஆகும், இன்னொரு சைடில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும். ஸோ பேசிக்காக திஸ் இஸ் நவ் கோயிங் டு ஃபார்ம் அ 9-membered ring. ஸோ லெட் மீ நம்பர் திஸ் 1 2 3 4 5 6 7 8 9. இது வந்து இந்த மாதிரி ஒரு 9-membered ring வந்து ஃபார்ம் பண்ணும். லெட்ஸ் நம்பர் திஸ் 1 2 3 இது பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 1 and 2க்கு நடுவில் பாண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ டபுள் பாண்ட். ஓகே. அண்ட் தென் 3 and 4 5 and 6 7 and 8 9ல் வந்து என்ன இருக்கும், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ இங்கே ஃபர்தராக என்ன இருக்குன்னா 2 லித்தியம் வந்து இருக்குது. ஸோ லித்தியம் மெட்டல் வந்து என்ன ஆகும், பேசிக்காக மெட்டல்ஸ் வந்து என்ன ஆகும், மெட்டல்ஸ் வில் டொனேட் எலக்ட்ரான்ஸ். ஓகே. ஸோ Li ப்ளஸ் எலக்ட்ரான் வந்து ரிமூவ் ஆகும். இங்கே வந்து 2 லித்தியம் மெட்டல் இருக்கிறதுனால என்ன ஆகும், 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த 2 எலக்ட்ரானும் என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜில் வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ பேசிக்காக இந்த சிஸ்டமில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 4 pi bonds இருக்குது, ப்ளஸ் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு ஹாவ் 10 pi electrons. ஸோ இந்த சிஸ்டமில் வந்து என்ன இருக்கும்,
10 pi electrons இருக்கும். So this is going to be aromatic. Okay, this is important. And then here comes. ஸோ இங்கே பாருங்க. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா நம்ம வந்து now we are treating with H plus. ஸோ H plus வந்து எங்கே இதுவாகும்? ஸோ ஆக்சிஜன் வந்து will be donated like this. So H plus is going to be formed at this position. So basically in this case this is going to form a oxygen with positive charge. This is going to form a double bond carbon, single bond oxygen with hydrogen. ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்ன ஆகும்னா this is going to form. ஸோ இப்போ வந்து ஃபர்தராக எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணலாம்னா இந்த ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணலாம், ஆக்சிஜன் இந்த பாண்டை வந்து பிரேக் பண்ணால் this can be easily stabilized. ஓகே, ஸோ இங்கே வந்து பாண்டை பிரேக் பண்ணும்போது this can be easily stabilized. ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து now you are going to now it forms a positive charge on one carbon. ஸோ எப்பெல்லாம் சிஸ்டமில் வந்து ஒரு sp3 hybridized கார்பன், ஸோ எல்லாமே sp2 hybridized கார்பன், பட் ஒரே ஒரு sp3 hybridized கார்பன். ஸோ சிஸ்டமில் வந்து ஒரு sp3 hybridized கார்பனை சார்ஜ் வந்து பைபாஸ் ஆச்சுன்னா that is called homo aromatic. ஸோ இந்த சிஸ்டம் வந்து பேசிக்காக என்னது, இது வந்து homo aromatic. ஸோ இந்த குரூப் வந்து பேசிக்காக எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகும். பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எங்கே இருக்கும், 3 கார்பன்ஸில் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ ஃபோர்த் வந்து என்னது, sp3 hybridized கார்பன் வந்து செப்பரேட்டாக இருக்கும். ஓகே, ஸோ வித் திஸ் we have covered almost all the very important concepts in your GOC and aromaticity. Rest of the topics and questions வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ as I told, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா if you have any doubt please write it in the comment section. Okay, so I'll respond quickly. And then ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரிவிஷன் கான்செப்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் டே, ஸோ இன்னைக்கு வந்து மண்டே, ஸோ நாளைக்கு டியூஸ்டே வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுவோம். வெனஸ்டே நீங்கள் வந்து ஃபுல் டைம் எடுத்து என்ன பண்ணலாம், ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிங்கன்னா தட் இஸ் கோயிங் டு பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ நம்ம இதுக்கப்புறமா என்ன டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம்னா நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் வந்து லைக் தேர்ஸ்டே ஃப்ரைடேயில் வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு நம்ம வந்து ஸோ இது வரைக்கும் வந்து ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு வந்து நான் வந்து ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோஸை பார்க்கறதுக்கு முன்னாடி பிடிஎஃப்ல என்ன பண்ணுங்க, நீங்களே வந்து ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களால் சால்வ் பண்ண முடியல அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் வீடியோஸ், அதாவது வீடியோஸை நீங்கள் பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்றது உங்களுக்கே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது பெட்டராக ரிவைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். ஓகே, ஸோ hope you all understood. If you have any doubts, please let me know in the comment section. Thank you. Happy learning.